ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்குடைய ஸ்டே வித் மீ ஃபார் எவர் 2/2 ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்பானாக்கா, நம்ம என்மு அண்ட் டியா கிட்ட ஜங்குக்கு அவருடைய பாஸ்ட் லைஃப் தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதாவது அவருக்கும் ஜிமினுக்கும் எந்த மாதிரி மேரேஜ் ஆனிச்சு, அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இந்த பக்கம் ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு ரன் பண்ணுறாங்க. என்ன பாப்பா சொல்கிறாங்க, அங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசை சொல்கிறாங்க. ஏன்ப்பா என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை, ஒரு 3 டேஸ்க்கு பிஃபோர் 5 lakhs வந்துட்டு செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏன் வந்துட்டு மேனேஜர் அங்கிள் வந்துட்டு கேட்டப்போ ரீசன் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு கூட ட்ரிப்பு போயிருந்தா சொல்கிறாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க, ஓகேவா? நீ எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகவே இல்லை. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? கொஞ்சம் டேஸாகவே நானும் பார்த்து தான் இருக்கேன். ரொம்ப மணி அதிகமாக செலவு பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்கன்னா நீ மட்டும் சிங்கிளாக தனியாக இருக்க. உன் மனசில் தான் நினச்சிட்டு இருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான்ப்பா எனக்கு உங்ககிட்ட ஒரு ஃபேவர் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சிஓ போஸ்டிங் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எனக்கு சிஓ போஸ்டிங் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சிஓ போஸ்டிங் வேணும்னா அதுக்காக நீ என்ன பண்ணியிருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சுகாவுக்கு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, ஒரு சிஓவாக மாற்றிருக்கீங்களா சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து ஜங்கோட அப்பாட, ஓகேவா? இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன ஜங்கோட அப்பா தான். என்ன சொல்கிற நீ? சுகாவை நீ ஒன்றையும் எதுக்கு நீ கம்பேர் பண்ணுற சொல்கிறாங்க. அப்போ இப்போ அவனுக்கு கூட நீ கொடுத்தீங்களாங்க. பாரு, சுகாவுக்கு நான் வந்துட்டு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அவனை சிஓவாக மாத்திரேன்னா அவன் நம்மளோட கம்பெனியில் வந்துட்டு ஒரு ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணான், ஓகேவா? அவன் யாருன்னு சொல்லாமல் ஒரு ஸ்டாஃபாக வந்து ஜாயின் பண்ணான். யாருன்னு சொல்லிட்டு என்னோட பையன்றதையும் சொல்லலை, அவன் அந்த கம்பெனியோட ஓனர்ன்றதையும் அவன் சொல்லிக்கல. அவன் வந்துட்டு ஒரு சாதாரண ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எல்லா ஒர்க்கையும் கற்றுக்கிட்டான். கிட்டத்தட்ட 2 years அவன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிறதுக்கு, ஓகேவா? மொத்தம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டு ரொம்ப வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணான். அவனை பார்த்து எல்லாமே சொன்னாங்க, இந்த பையனுக்கு எப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. என் பையனை தெரியாமல் எல்லாரும் அந்த பையனை ஏன் கண்ணு முன்னாடி பாராட்டினாங்க. இந்த பையன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சுகாவோட டேலண்ட்டை பார்த்து தான், அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை பார்த்து தான் நான் வந்துட்டு ஒரு கம்பெனியை வந்துட்டு கொடுத்தா கண்டிப்பாக அவனால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவனுக்கு ஒரு கம்பெனி உருவாக்கி கொடுக்கணும்னு நினச்சது. ஏன்னா அவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னா, அப்பா நான் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கணும், நான் எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்கள் போஸ்டிங்கால் வர முடியும் அப்படின்னு சொன்னான். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் எல்லா ஒர்க்கையும் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவன் அத்தனை ப்ராஜெக்ட் பண்ணான். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் அப்படி கோடிக்கணக்கில் சேல் ஆனிச்சு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நம்ம கம்பெனிலே இருந்து அவன் வந்துட்டு ஒரு ஸ்டாஃபாக இருந்து அவனோட ப்ராஜெக்ட்டு நம்ம கம்பெனியில் கோடிக்கணக்கில் சேல் ஆனிச்சு. அவ்வளோ டேலண்ட் இருக்கிற ஒரு பையனை நம்மளோட போஸ்டிங்கில் உட்கார வைக்க வேணாம், புதுசாக ஒரு கம்பெனிக்கு சிஓவாக மாற்றுவோம் அப்படின்ற ரீசனுக்காக தான் அவனுக்கு நியூவாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுத்து சிஓவாக இருந்து சொன்னான். இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். ஆனால் இப்போ அவன் அதை ஓன் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ரொம்ப பல மடங்கு வந்துட்டு பெரிய கம்பெனியை மாற்றிருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. அப்போ நானும் வந்துட்டு ஒரு ஆர்டினரி எம்ப்ளாயிஸ் ஜாயின் பண்ணுமா சொல்கிறாங்க. ஆமாம், நீ அடிப்படை ஒர்க்கை கற்றுக்கணும் அதெல்லாம் பண்ணணும் சொல்கிறாங்க. எனக்கு முடியவே முடியாது. நான் சுகா மாதிரிலாம் வந்துட்டு அடிப்படை ஒர்க்லாம் கற்றுக்கவே மாட்டேன். நான் வந்து உட்காந்தா நான் வந்து சிஓ போஸ்ட்டில் தான் உட்காருவேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சரி, ஓகே, நான் உன் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் உட்காந்து டேலண்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ நான் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ வந்து சிஓவாக மாற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்பா, யாரை கட்டி நீங்கள் மேரேஜ் பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. யார் கட்டி பேசணும் அவனோட அப்பாடா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், மேரேஜ்ன்றது என்னோட முடிவு, ஓகேவா? நான் எப்போ சொல்கிறேன் அப்போ தான் மேரேஜ் பண்ணிப்பான்னு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தாங்க பாரு, சின்ன வயசுலேருந்து நீ ஒவ்வொன்றுமே வந்துட்டு அடமட்டதை வாங்கியிருக்க. உன்னோட அம்மா உனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி, உன்னோட அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கெடுத்துட்டாங்க. நானும் வந்துட்டு சரி நம்ம சின்ன பையன் தான், அப்போ இருக்கட்டும் நாங்களும் வந்து செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம். உன்னோட அப்பா உன்னை நான் கொஞ்சம் கண்டிச்சா கூட உன்னோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை வளர்ந்தா சரிடான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். அதனால இந்த அளவுக்கு வந்து அடம் பிடிக்கிற, எந்த ஒரு ஒர்க்கும் தெரியாமல் பேசிக்கே தெரியாமல் நீ வந்துட்டு சிஓ போஸ்டிங் உட்கார வேஸ்ட் கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு சிஓ போஸ்டிங் வேணும், எனக்கு நீங்கள் சுகா எப்படி சிஓவானா அதே மாதிரி எனக்கு கொடுங்க சொல்கிறாங்க. சுகா ஆர்டர் பண்ணி அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான் சொல்கிறாங்க. நானும் ஆர்டர் பண்ணுவேன் அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? இப்போ நான் இப்போ ரிலீவ் ஆகி தான் ஆகணும். அப்போ நம்ம கம்பெனிக்கு ரிசீவ் ஆகி தான் ஆகணும், வேறு வழியில். ஆனால் நான் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணிட்டா நான் உனக்கு போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கூட அப்பா சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபான ஜாப் தரணும் தவிர சிஓ போஸ்டிங் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜங்கோ கோவம். அப்பா அங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற பர்சன் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஆமாம், ஏன் நீ வேறு யாரும் லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி யாரும் லவ் பண்ணுறியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லவ் பண்ணுறாங்க தான் சொல்லி கூட்டிட்டு வா. அந்த பர்சன் உனக்கு பர்ஃபெக்டான பர்சனாக தான் நாங்கள் பார்க்குறோம், பார்த்து பேசி அவங்க ஃபேமிலியை தெரிஞ்சுப்போம். அப்படி அவங்க அவருக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிருவோம். அப்படி இல்லைனாக்கா கேன்சல் பண்ணிட்டு நான் சொல்கிற பையனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு கோவம். என்ன சொல்கிறாங்க? இப்போ ஜங்கு நினச்சி பார்க்குறாங்க, அவளை கண்டிப்பாக அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க தெரியலையே. ஒரு ஐடியில் மாடலாக இருக்கா. ஏன்னா அவளுக்கு அந்த ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு பக்குவமே கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை, என்னை பற்றி யோசிக்க கூட மாட்டாளே சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. நானே லவ் பண்ணுற ஒரு ரீசனுக்காக தான் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் இவ்வளோ டேஸும். இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ அவர் நினச்சி பார்க்குறாங்க. அங்கே பாரு பயிலும் சொல்கிறாங்க. சொல்லி ஜங்குக்கா சொல்கிறாங்க, நம்ம மேரேஜ் எப்போ பண்ணிக்கிறது சொல்கிறாங்க. ஜங்குக்கானா ஒரு ஐடியல் என்னால் கூட மேரேஜ் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் இங்கே பாரு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க, இப்போ நான் மட்டும் சிங்கிளாக இருக்கேன், ஏற்கனவே அப்பா அம்மா மேரேஜுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்க் தாண்டா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு பேர் பயல், நம்ம ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க பாரு ஜங்கா, நான் வந்துட்டு ஒரு ஐடியில் இருக்கா மேரேஜ் ஆகிட்டு தெரிஞ்சா கண்டிப்பாக என்னோட மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். அதனால் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஒரு 2 இயர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஐடியில் கறி விட்டு நான் ரிலீவ் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க என்னென்னு காமா சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னா சரி அட்லீஸ்ட் என்னோட அப்பா மட்டும் வந்து மீட் பண்ணுறா சொல்கிறாங்க. இல்லை இப்போ அதெல்லாம் மீட் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ ஜங்கும் சரி எத்தனை டைம் கேட்டு பார்த்துட்டோம், அவளே மேரேஜுக்கு வந்துட்டு நோதானே சொல்கிறா. இப்போ என்ன பண்ணுறது ஜங்கு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம். ஆனால் நம்ம இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணியிருக்கோம், ஒரு 5 வருஷமாக நம்ம லவ் பண்ணிட்டுருக்கோம். அவள்கிட்ட என்ன தான் அவளை பற்றி ரூமர்ஸ்லாம் வந்தாலும் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்ம அப்படி விட்டுறவும் முடியாதே சொல்லி ஜவுக்கு வச்சுருக்காங்க. இப்போது ஜவுக்கோட அப்பா தான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அங்கே பாரு நான் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணிட்டா சிஓ போஸ்டிங் தருவோம் சொல்கிறாங்க. அப்பா எனக்கு மேரேஜ் வேணாலும் எனக்கு சிஓ போஸ்டிங் வந்து கொடுங்க சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை ஜவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இங்கே பாருங்க கிராண்ட் ஃபாதரோட சொத்துன்னு மட்டும் நினைக்காது ஓகேவா. கிராண்ட் ஃபாதர் சொத்துலாம் ஒரு 25% தான், மற்ற 75% என்னோடது ஓகேவா, நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னா நான் கண்டிப்பாக போஸ்டிங் தரமாட்டேன் அப்படி சொல்லி ஜவுக்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ அவரே யோசிச்சு பார்க்குறா, அவள் சிஓவாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கவே சம்மதிப்பா, இது இதுவரவா சொல்லி ஜவுக்கு ஒரு மார்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா சொல்கிறாங்க. பாரு இதே நான் லாஸ்ட் முடிவு ஓகேவா, 2 டேஸில் வந்து ஆன்சர் பண்ண சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது, அப்படியே ஹெட்டை பிடிச்சவங்க பிச்சுக்கிறாரு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு, நான் இப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் கேட்டால் என்ன பண்ணுறது, என்ன முடிவு எடுக்கிறது, யாரையும் போயிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாரே சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த பக்கம் டென்ஷனாக இருக்கா. இப்போ கரெக்டாக ஜங்கோட அம்மா ட்ரபிள் என்ட்ராகிறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக்கு அம்மா அவங்க ஹஸ்பண்ட் என்னம்மா நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்கோட அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமா ஜங்கோட கணத்தில் ஓங்கி ஒரு வச்சிடறாங்க. ஜங்குக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா ஜங்கு இது வரைக்கும் அடிச்சதே இல்லை, ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பாரு அவர், ரொம்ப அடமெண்ட்டு, ரொம்ப கோபம் பிடிவாதம். அவரை பொறுத்த வரைக்கும் பணம் தான் எல்லாமே, பணம் தான் எதையினாலும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாஸ் தான் நம்ம ஜங்குக்கு. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க சொல்லு ஓகே இவ்வளோ தைரியம் தான் உன்னோட அப்பா பார்த்து உன்னோட ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் தான், அவர் என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு அப்பா ஓகேவா, அதை ரெஸ்பெக்ட் பேசு, உன்னோட ஹஸ்பண்ட் என்ன நினச்சிருக்கான்னு கேட்குறா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா அடி அறிஞ்சிடறாங்க. இனி ஒரு டைம் அவரை பற்றி இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசினா அவ்வளோ தொலைச்சிரும் உனக்கு எடுத்ததே நான் தான். உன் அப்பா வந்து ஸ்டார்டிங்கே சொன்னார் ரொம்ப செல்லம் கொடுத்தா பசங்க கெட்டு போயிடுவாங்க, என்ன தான் நம்ம சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு தானே மெச்சூரிட்டியாக இருந்தான், அவன் எதுவுமே ஆர்வமாக சொல்ல பண்ண மாட்டான். ஆனால் நீ வந்துட்டு சின்ன வயசுலேருந்து யாரையும் மதிக்க மாட்டேன், யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். சரி ஓகே நானும் அவ்வளோ சின்ன பையன் தானே சொல்லிட்டு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், நீ நினச்சது கேட்டது எல்லாமே உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், நீ எது கேட்டாலும் அப்படியே அடுத்த நிமிஷம் வாங்கி கொடுத்துருவான். உன்னோட அப்பாவே உன்னை திட்டினா கூட நான் வந்துட்டு அவர்கிட்ட சண்டை போடுவோம், அப்படி தான் உனக்கு செல்லம் கொடுத்துருக்கேன், இவன் சுகா கூட அப்படி தான் செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கான். ஆனால் நீ இன்றைக்கி எந்த அளவுக்கு பேசுகிற, இன்றைக்கி எனக்கு புரியுது நாங்கள் பண்ண ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மார்க் அப்படி கழிச்சிக்ஸாக கை வச்சுருக்காங்க. பாரு இது வரைக்கும் உன்னை அடிச்சதே இல்லை, ஆனால் இன்றைக்கி எந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, அவர் உங்களோட அப்பாடா, அவர் எவ்வளோ ஹார்ட் பண்ணி இதெல்லாம் ஏன் பண்ணார் தெரியுமா, உனக்கு இவன் உன்னோட பாதி நம்ம வீட்டில் பாதி செலவாகிறது உன்னால மட்டும் தான் தெரியுமா, நீ எதுக்கு செலவு பண்ணுற கூட தெரியாது, கரெக்டான ரீசன் கூட நீ மேனேஜர் கிட்ட சொல்கிறது இல்லை, அவங்க எத்தனை டைம் கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாமே விட்டுருங்க, சின்ன பையன் சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கேன், அப்பாவுக்கு தெரியுமா எத்தனை விஷயத்தை நான் ஹைட் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக்கடமாக சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ உன் அப்பா சொல்கிற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிற, சிஓ போஸ்டிங் வேணால் மேரேஜ் பண்ணிக்கோ, வேணாம் அப்படின்னாக்கா நீ வந்துட்டு ஒரு நம்ம கம்பெனியில் ஒரு சாதாரண ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண, அப்படி இல்லையா வேறு ஒரு கம்பெனியில் போய் வேலை பாரு சொல்லிட்டு ஜவுக்கோட அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இனிமேல் வந்துட்டு அவர் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், இவன் இந்த வீட்டில் ஒன்று கிடம் கிடையாது சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அம்மா என்ன வந்துட்டு அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு ஒரு ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ ஜவுக்கோட அம்மா நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜவுக்கோட அப்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன மாஸ்டர் கேட்குறாங்க, ஐம் சாரிங்க சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணலாம் கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட மனதெல்லாம் சொல்லி ஏமா அடிச்சா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னங்க அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறான், இதில் போய் நம்ம இருக்குது நம்ம போய் தானே சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கேர் வச்சுருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் எல்லாருமே மொத்தமாக செல்லம் கொடுத்தா அவங்க கெட்ட போயிடும் சொல்லிட்டு தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க. ஆனால் அப்படி இருந்தோம் அவன் எப்படி பேசுகிறான்னு தெரியுமா, நானே எனக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உண்மையாக ஜங்குக்கு தானா இப்படி வளர்த்து தப்புன்னு சொல்லி எனக்கு தோணுது சொல்கிறாங்க. ஓகே நம்ம வீடு பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வச்சுட்டா சரின்னு சொல்கிறாங்க. சரிங்க இவன் வந்துட்டு ரொம்ப கோல்டு, யாரையும் மதிக்கவே மாட்டானே. இப்போது ஜிமினை மேரேஜ் பண்ணி வச்சா ஜிமின் கூட ஹாப்பியாக இருப்பானா, ஜிமின் பாவம் இல்லை, ஏன்னா ஜிமின் என்ன ரிச்சான பையனாக இருந்தாலும் ரொம்ப கைண்டு ஸ்வீட்டுங்க, அவன் யாரும் வந்து எடுத்து கூட பேச மாட்டான். சின்ன வயசுல ஜிம்மில் பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ ஜிம்மின் அவங்க ஃபேமிலியில் ஃபாரின் இருக்காங்க, இப்போ வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் வந்து ஜிம்மினோட அப்பாட்ட பேசின மாதிரி மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லிட்டு அவன் ஓகே சொல்லிட்டான். இவன் நான் உண்மை சொன்னேன், அந்த மாதிரி ஜம் கொஞ்சம் அரகண்டாக இருக்காண்டா, கொஞ்சம் கோல்டு பர்சன் சொன்னால் பரவாயில்ல அதில் போய் என்ன இருக்குன்னு வர சொல்லிட்டான். எனக்கு சொல்கிறாங்க பாருங்க இங்கே பாருங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம், ஜிம்மின் பாவலே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டா சேஞ்ச் ஆகிடுவான் சொல்கிறாங்க. அப்படி அவன் சொல்கிறாங்க சரி ஓகே டைம் கொடுத்துருக்கோம், 2 days வெயிட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி பார்க்குறாங்க. இப்போ 2 days வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 2 days ஆஃப்டர்
2 டேஸ் ஆஃப்டர் நம்ம ஜங்க் தாண்டா வராங்க. நம்ம ஜங்கோட அப்பா அம்மா ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் வராங்க. அம்மா அப்பா அப்படி கூப்பிடுறாங்க. ஜங்கோட அப்பா அம்மா திரும்பி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் எனக்கு மேரேஜுக்கு ஓகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எனக்கு மேரேஜுக்கு ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறேன் எனக்கு அம்மா சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது சரி ஓகே அப்படி சொல்கிறாங்களா. இப்போ 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் அரேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஜங்க் தான் அந்த ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. இப்போது டே அப்புறம் நம்ம சுகா அப்போ காய் இவங்களும் நின்றுருக்காங்க. நம்ம சுகா டே வந்துட்டு நம்ம ஜங்குடைய பிரதர் இல்லை அப்புறம் ஃப்ரெண்டு ஓகேவா. நம்ம காய் நின்றுருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டேங்கும் சொல்கிறாங்க. எப்படி சடனாக மேரேஜ் ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. தெரியலடா சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம சுகா டேலாம் தனி வீட்டில் இருக்காங்க ஓகேவா. என்ன தான் ஜங்கோட அண்ணா சுகாவாக இருந்தாலும் அவங்க தனியாக தான் இருக்காங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பேபியில் பிறந்ததுனால தனி ஃபேமிலியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜங்குடைய ஜங்கு ரெடியாக நின்றுருக்காங்க. இப்போ நம்ம இன்னொரு ரூமில் பார்க்குறாண்டா ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடியாக இருக்காங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அப்பா எனக்கு வந்துட்டு இந்த இந்த ஜங்குக்கு அவனை பார்த்தா ஏதோ நல்ல பையன் தோண்டியா சொல்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி சொல்கிறதுக்கு இல்லை ஒரு உருன்னு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படிலாம் சொல்லாத ஓகேவா. அவன் கொஞ்சம் கோல்டு டைப் ஆமாம் மற்றபடி நல்ல பையனாக சொல்கிறாங்க. கோல்டு பர்சன் ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு நீங்கள் எதுக்குப்பா ஜிம்மில் போய்ட்டு அவங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறது ஓகே சொன்னீங்கன்னா சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது என் ஃப்ரெண்டோட பையன் முன்னாடி கேட்டிருந்தான் அதெல்லாம் ஓகே சொல்லிட்டேன். இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு வந்து பையனை பிடிக்கல சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஜெயகோப் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயகோப்பட அப்பா சொல்கிறாங்க. ஜெயகோப்பட அப்பா யாரா நம்ம ஜிம்மியோட அப்பாடா ஓகேவா. ஜிமின் அவட அண்ணன் தான் ஜெயகோப்பு. இப்போ ஒரு பொண்ணு வரா ஜிமின் அச்சோ அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே என் ஆமாம் நீ ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. என்ன மேரேஜுக்கு அப்புறம் நாங்களாம் ஃபாரின் போயிடுவோம் அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. ஓகே என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா ஜிமின் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் தான் அதுக்காக இங்கே எதாவது கஷ்டம் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருந்தது ஓகே உடனே சொல்லி நாங்கள் வந்துடுறோம் ஓகேவா. நாங்கள் ஃபாரின் இருக்கோம் அவங்க யாரும் ரெண்டு மட்டும் நினச்சிடாத சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் ஓகேவா. ஏன்னா பிஸ்னஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுப்பா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அது மட்டும் உனக்கு கொரியா பிடிக்கல. ஆமாப்பா எனக்கு கொரியா ரொம்ப பிடிக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போது நம்ம ஜெயகோப்பு அப்புறம் ஒய்யன் ஜிமினோட அப்பா அம்மா 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஜிம்மில் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஆல்ரெடி ஜங்கோட பிக்கு பார்த்துட்டாங்கடா. ஆனால் நம்ம ஜங்க் மட்டும் ஜிமின் பிக்கை பார்க்கல இன்னும். அது ரீசன் நல்லா முன்னாடி நின்றுருக்காங்க. ஜங்க் பார்த்து ஹெட்டை டவுன் பண்ணிட்டு உட்காந்து நின்றுருக்காரு. நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்கை பார்த்துட்டு ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்கள் மேரேஜுமே ஸ்டார்ட் ஆகுது. ஜான் ஜங்காகியனை பார்ச்சிமினை திருமணம் செய்துக்குள்ள சம்மதம் அப்படி கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினாகியனை ஜான் ஜங்க திருமணம் செய்துக்குள்ள சம்மதம்னு கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் சொல்கிறாங்க. 2 பேரும் சம்மதம் சொன்னதுனால இப்போ ஃபைனலாக நம்ம ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுறோம். ரிங் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நம்ம ஃபாதர் சொல்கிறாங்க. சரி ஓகே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு கூட நர்வஸாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அப்பா அம்மா நினைக்கிறாங்க. அவனுக்கு தான் பிடிக்கல அவனுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கல ஜஸ்ட் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறான் நம்ம சொன்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது என்ன பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தா. நம்ம ஜவுக்கு இப்போது ஜிம்முடைய கால்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படின்னா அவர் பார்த்து கூட ரிங்க போட்டுருக்க மாட்டார். ஹேண்டை மட்டும் தான் டக்குன்னு ரிங்க போட்டுருப்பாரு. ஃபேஸ்லாம் பார்க்கவே இல்லை. இப்போ அவர் கால்லேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு மேலே அவர் நெக்குக்கு மேலே போகுது. இப்போ கரெக்டாக அவர் லிப்ஸுக்கிட்ட அவர் ஐஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுது. இப்போ பார்க்குறாங்க ரொம்ப அழகான ஒரு லிப்ஸ் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜம்க்கு எதுவுமே பண்ணாமல் கிட்ட போயிட்டு அவரோட ஒரு ஹேண்டை ஜிம்முடைய அந்த பேக் நெக்குக்கும் இன்னொரு ஹேண்டை ஜிம்முடைய ஹிப்புக்கும் கொடுத்து அப்படியே போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு ஐஸை க்ளோஸ் பண்ணி. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மு அமைதிட்டு இருக்காங்க. பேக்கஸ்லாம் பண்ணல அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜங்கோட அப்பா ஒருத்தர் மட்டும் பார்க்குறாங்க. என்னங்க நம்ம மேரேஜில் விருப்பம்னு சொல்லிட்டு சரி விடுமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் இவங்க 2 பேரும் ரொம்ப டீப்பாக அதாவது நம்ம ஜங்கு தான் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மோட அமைதியாக நின்றுருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஏன்னா ஜங்கு ரொம்ப கிஸ் பண்ணுறதுனால கிஸாக வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஹேண்டில் வந்து கிளாப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு லைட்டாக டேப் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு இப்போ தான் டேடி கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ தான் ஜிம்மோட ஃபேஸே பார்க்குறாரு. ஜிம்மோட ஐஸு நோஸு லிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ஜங்கு பார்க்குறாங்க என்ன இவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஷையாக போயிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபாதர் தாங்க பாருங்கப்பா மேரேஜ் ஓவர் ஆகிட்டு ஓகேவா இதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஃபைனல் 2 பேருக்கு இறங்கிறாங்களா. இறங்கிட்டு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. 2 பேருமே பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு இப்போ நம்ம ஜங்குட்டா சுகா வராரு. சுகா வந்துட்டு பாரு ஜங்க் சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க நீ ஆசைப்பட்டபடியே அப்பா உனக்கு சிஓ போஸ்டிங் தர ரெடி ஆகிட்டாங்க ஓகேவா. நீயும் அவரோட ஆசைப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஆனால் புரிஞ்சுக்கோ மனசு விட்டு பேசுங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ டேவும் அதான் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜங்கா அந்த பையனை ஹார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இல்லை ஹார்ட் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ஹார்ஷாக பேசாத எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பேசி பழகுடா சொல்லிட்டு அவரும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு ரொம்ப ஹார்ஷாக பேசுவார். ரொம்ப சாஃப்ட் டோனே கிடையாது அவர். அதனால் அவரும் ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட ஃப்ரெண்டு டேமின் அண்ட் சங்கூன் என்ன ஜிம்னா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ரொமான்டிக் பர்சன் போல சொல்கிறாங்க. அச்சோ அப்படி பேசாதீங்க சொல்கிறாங்க. இல்லைடா நான் பார்த்துனேன் எப்படிங்க மாதிரி இத்தனை பேர் இருக்கும் ஒரு பாட்டுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு தெரியல சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ ஜெயோப் தான் சங்கம் டேமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி நாங்கள் ஃபாரின் போகிறேன் அப்பா அம்மா நாங்கள் எல்லோரும் ஃபாரின் போகிறோம். ஜிமினுங்க இருக்கா நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லோரும்
கிளம்பி போயிடுறாங்கடா. இவங்க எல்லாரும் மொத்தமாக கிளம்பி அவங்க ஃபாரின் போக ஜிமினும் ஜங்குக்கும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ நியூ ஹோம் தான் கொடுத்துருக்காங்க, தனியாக இருக்கட்டும், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா அம்மா ஜிமினுக்கும் ஜங்கும் தனி வீடு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்கும் ஜங்கும் ஜிமினும் வந்திருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு பையன் நவஸ் தான் இருக்குது. அப்படி 2 பேர் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ ஜங்கு உள்ள வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. டோரை லாக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி. இப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு அந்த டோரில் பின் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கான ஹாப்பியாக இருக்கு. அவருக்கு என்னன்னா நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமோட கண்ணு ஜங்கு பார்க்கவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி போல அங்கங்கே கண்ணை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஷையாக வர இருக்குது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு இருக்காரு. ஜிம்மில் ஜங்கோட ஷர்ட்டை போய் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. பேக்கஸ் பண்ணவே இல்லை. இப்போ ஜங்குக்கு தான் பேக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா சரி ஓகே சொல்லிட்டு பேக்கஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே கிஸ் பண்ண மாதிரி ஜிம்மில் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த சோஃபாவில் அப்படியே லைட்டாக புஷ் பண்ணிட்டு அப்படின்னு ஐஸ் நோஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்போ தான் டே டைம் ஆகுது, இப்போ தான் வீட்டுக்கே வந்து அப்படி பண்ணுறாரே சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் நெக்கில் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு பைட் கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு லைட்டாக பெயின் ஆகுது. இப்போ ஜிம்மின் ஜங்கு ஒரு மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு ஜங்கு கிஸ் பண்ணிட்டு முடியும் ஜங்கோட ஃபோன் வந்து ரிங் ஆகிடுது. இப்போ ஜங்கு அப்புறம் உடனே ரியாலிட்டி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறோன்ட்டு இப்போ தான் ரியாலிட்டிக்கு வராரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒன்றும் ஷையாக போயிடுது. இப்போ ஜங்கு வந்துட்டு அது சாரி சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்கு டக்குன்னு ஃபோன் எடுக்க பார்த்தா கால் பயல்னு வருது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தான் லக்கேஜ் எடுத்து மேலே ஓடி போயிடாரு. அவருக்கு ஷை ஆகிட்டு இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இப்போ கால் பண்ணா சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜங்குக்கு என்ன நடக்குதுங்க, அவள் வேற இருக்கா, நம்ம வேற மேரேஜ் வந்து இந்த சிஓ போஸ்டிங்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கா ஜங்குக்கு சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கேன் அவனா சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இது இல்லை லவ் இதுனா இதில் அட்ராக்ஷனாக இருக்குமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு வந்துட்டு இன்னும் ஃபீல் பண்ண போல தோணுது அவனா சொல்லிட்டு அவர் நினைக்க. இப்போது கால் வந்துட்டே இருக்குது. இப்போது ஜங்கு தான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லு பயிர் சொல்கிறாங்க. நீ உன் அப்பாட்ட பேசிட்டியா சிஓ ஆகிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. நான் நல்லா இருக்கான்னு கேட்கவே மாட்டியா அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு நல்லா தானே இருப்பேன், சிஓ ஆகிட்டியா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அப்பா அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாரா இல்லையா அது மட்டும் தான் கேட்குறா. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ என்றைக்குமே என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேரிங்காக கேட்டதே இல்லை. இப்போ லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டேஸ் கேரிங்காக இருந்தா, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்கிட்ட ஒன்று வந்தால் என்னோட மணிக்காக வரா, என்னோட கிரெடிட் கார்டுக்காக வரா, இல்லைனாக்கா என்னங்கன்னா வெளில கூட்டிட்டு போக சொல்கிறா. இதை தாண்டி இப்போ எனக்கு எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறா. நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணுறான், என்ன யோசிக்கிறேன், எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா சொல்லிட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இன்னும் 1 வீக் கழிச்சு அப்பா நான் சிஓ சார்ஜ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த மேரேஜ் வந்து அவருக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. சரின்ட்டு இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. அப்படியே எனக்கு ஹாப்பியாக இருக்கு. ஜங்குக்கு பாரு சிஓ ஆனது எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ நான் பாரிஸில் இருக்கேன்னா நான் வர முடியாது, எனக்கு கான்சர்ட் போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 2 lakhs தேவைப்படுது ஜங்கு, கொஞ்சம் தர முடியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ தானே 5 lakhs வந்துட்டு செலவு பண்ண சொல்கிறாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போனேன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. பாரு ஜங்கு கூட அப்படி சொல்கிறாங்க. எனக்கு வந்து 2 lakhs சென்ட் பண்ணி விடு ஓகேவா சொல்லிட்டாங்க. உனக்கு கிரெடிட் கார்டில் இந்த 5 lakhs நான் எடுத்துட்டு ஆல்ரெடி, எனக்கு இப்போ 2 lakhs போட்டு விடு. ஏன்னா இப்போ உனக்கு கிரெடிட் கார்டில் மணி எதுவுமே இல்லை போல, ஏன்னா நான் எடுத்த போட்டு பார்த்தா மணியே வரல, நீ எனக்கு நியூவாக சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் கட் பண்ணிடுறா. ஜங்கு பார்க்குறாங்க. இவளுக்கு இதை தவிர ஒரு எதுவுமே தெரியாதா என்கிட்ட, மணி மட்டுமே கேட்குறா. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், இப்போ நான் மணி கொடுக்கணுமா என்ன ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே வந்து கேஷ் அவுட்றாரு. சரி இதுக்கப்புறம் இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே போயிடுறாங்க. மேலே போயிட்டு பார்த்தா நம்ம ஜிமின் தான் ஜங்கு ட்ரெஸ் அவுட் ட்ரெஸ் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. ஜிமின் பார்க்க செம்ம அழகாக இருக்காரு. ஜங்கு ஜிம்மில் பார்த்துட்டே தான் இருக்காங்க. வச்சுக்கணுவாங்க அம்மா இவ்வளோ குட்டியா க்யூட்டா இவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் வந்துட்டிங்களா சொல்கிறாங்க. வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க சொல்கிறாங்க. என்ன பேசணும் சொல்கிறாங்க கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு நடந்து ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஒருத்தர் நல்லா பேசி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காது தெரிஞ்சால் தான் அதை அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நான் பண்ணணும். உங்களை ஒரு கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கணும்னு தோணுது. அதனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜங்குக்கு அது எதுவும் பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் சொல்கிறாங்க அப்பா அம்மா சொன்னாங்க நீங்கள் கோல்டு சொல்லிட்டு நீங்கள் கோல்டாக இருக்குன்னு பிரச்சனை ஓகேவா, நீங்கள் எதையும் நீங்கள் மாற்றிக்க வேணாம் ஓகேவா, உங்களுக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படியே இருங்க. ஆனால் உங்களை யாராவது ஹர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள்ட்ட ஹார்ஷாக பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்க தவிர நீங்கள் யாரையும் போய்ட்டு அதுன்னு ஒரு இன்னசென்ட் பீப்புள் போய்ட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் கோல்டாக இருக்கணும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லலாம் ஓகேவா, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எப்போ தானே சொல்கிறாங்க 1 வீக் பிஃபோர் அப்பா ஃபோட்டோ காமிச்சாங்க. எனக்கு அப்போ தானே உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. ஜிம் சொல்கிறாங்க ஜங்க் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. ஆனால் எனக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அப்படி இல்லைனாக்கா டைம் எடுக்கும் நம்மளுக்கு. போக போக ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி கிட்ட வந்துட்டு ஜிம்முடைய ஃபேஸை கப் பண்ணிட்டு எப்படி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் தெரியாது சொல்கிறாங்க. எதுக்குங்க சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் லீவ் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்கிட்ட ஏன் இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஏன் ஜங்க் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப கோல்டாக பேசுகிறீங்களா சொன்னாங்களே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்கிட்ட நீங்கள் தானே சொன்னேன் உங்கள்கிட்ட யார் இப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி நடந்துக்க சொல்லிட்டு. ஆமாம் சொல்கிறாங்க. என்கிட்ட யாராவது ஹார்ஷாக பேசினா ஹார்ஷாக தான் பேசுவேன். என்கிட்ட யாராவது சாஃப்டாக பேசினா சாஃப்டாக தான் பேசுவேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. தப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்க. தப்பு இல்லை தானே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் தான் சரி ஓகே இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா சொல்கிறாங்க. சொல்லி ஜங்க் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜிம்மி தான் எனக்கு குக்கிங்லாம் நிறைய வராது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்புறம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு குக் பண்ண வரும். நானும் உங்களுக்கு அவனுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன் ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இவ்வளோ டைம் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுக்கும் நான் சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. லைஃப் இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு கிஸ் ஆகலாம் வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. 2 பேருக்கு பிடிச்சிருக்கு. சரி சொல்லிட்டு இப்போ ஜிமினி ஜங்கும் கொஞ்சம் அந்த வீட்டில் உள்ள திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களா. பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. திங்ஸ்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் தான் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லி ஜிமினி ஜங்கும் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரிட்ஜுக்கான திங்ஸ் மட்டும் நாளைக்கு வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை விட்டுட்டு மற்ற எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நைட்டு தானே ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே வெஜிடபிளாக எதுவும் இல்லை ஜங்குக்குள்ள, அதனால் 2 கப் நூடுல்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் மேக் பண்ணவா சொல்கிறாங்க. மேக் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மின் போயிட்டு அந்த கப் நூடுல்ஸ்க்காக தண்ணி தான் ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு போயிட்டு ஜிம்மில் போய் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு சொல்கிறாங்க. சும்மா தான் சொல்கிறா. ஜம்ப் அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே அவர் ஃபேஸை ஜிம் நெக்கிட்ட சும்மா ரப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜிம்மில் அப்படி அமைச்சிருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் தள்ளி வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜிம்னு அந்த வர கப்பலோட ரெடி பண்ணிட்டு 2 பேரும் வைக்கிறாங்க டேபிளில். 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஜிம்மின் சாப்பிட்ருக்கா. ஜம்ப் ஜிம்மில் எதை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு ஷை ஆகிட்டு இருக்கு. என்ன இப்படி பார்க்குறாரு சொல்லிட்டு சரி ஓகே அப்படி விட்டுறாங்கடா. இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மைட்டு வந்து படுக்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. நான் ஹக் பண்ணி தான் தூங்குவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அதாண்டி இது பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. நம்பலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மும் ஓகேங்க நான் நம்புறேன், நீங்களோட ஹஸ்பண்ட் தானே சார் ஜிம் சொல்ல. ஜம்ப் ஹாப்பியாக இருக்குது அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சார். ஜம்க்கும் ஜிம்மில் வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜம்ப் பண்ணி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் வந்து பேக் சைடில் தான் இந்த சைடு படுத்துருப்பாரு. அவர் பேக் ஹக் பண்ணுறதுனால ஜிம்மில் அப்படியே டர்ன் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணுறாங்க 2 பேருமே. ஜம்க்கு ஜிம்மும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அது வந்து வார்ம் ஹக்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஹக்லாம் வேறு யாரையும் ஃபீல் பண்ணதில்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அவளை கூட எத்தனை டைம் கிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு டைம் கூட ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணதில்லை. அவள் வந்து கிஸ் பண்ணும்போது நானும் ஒரு கிஸ் பண்ணுவோம் அவ்வளோதான். மற்றபடி ஃபீல் பண்ணிலாம் பண்ணதே கிடையாது. அது இப்போ கொஞ்சம் நேரம் பண்ணுறது கூட இல்லை. ஆனால் எனக்கு இவங்க கிஸ் பண்ணுறப்போ மட்டும் ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கே. அது ரொம்ப பிடிச்சிருக்கே. எனக்கு இன்னும் வேணும்னு தோணுதே சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போது ஜிமின் பாட்டுக்கு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. அது ஜங்குடைய ரொம்ப க்ளோஸாக தூங்கிட்டு இருக்காரு. அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. அவரோட ஸ்மெல் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் டைட்டாக ஹக் பண்ணி 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்களா. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம ஜிமின் ஜங்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்கோட ஃபோன் தான் அடிச்சு ரிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஜங்கு ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு எதனா ஒரு திங்ஸ் தேவைப்படுதா சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா சொன்னாங்க நிறைய திங்ஸ் வந்து வாங்கி கொடுக்குற சொல்லிட்டு. ஆனால் உனக்கு என்ன திங்ஸ் வேணால் சொல்லு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்கோட டோனும் முதல் தடவை ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஜங்கோட பார்க்க ஷாக்காக இருக்குது. இவன் தானா பேசுறது சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறாங்க. அம்மா ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் கிட்ட தூங்கிட்டு இருக்காரு பக்கத்தில். தூங்கிட்டு இருக்கான்ப்பா சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் ரொம்ப சாஃப்ட் கைண்ட் ஓகேவா. நீ உன்னோட இந்த ஹார்ஷான வேர்ட்ஸோ இதெல்லாம் எதுவும் அவன்கிட்ட யூஸ் பண்ணுறது ஓகேவா. உனக்கு பிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் தெரியும் ஓகேவா. நீ எங்களுக்காக மேட்ச்சுக்கு ஒத்துக்கிட்ட சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒன்றே நீ வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் நீ ஜியோ சார்ஜ் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஜிம்மிட்ட கொஞ்சம் பேசு வெளில போங்க பழகுங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் அங்கே ஓகே சார் கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஜிமின் கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜங்கு போயிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நினச்சி பார்க்குறாங்க. டைம் என்ன சொல்லி கேட்குறாங்க. 10:30 சொல்கிறாங்க. 10:30 சொல்கிறாங்க. ஆமாம் 10:30 சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடாச்சோ உங்களுக்கு பசிக்குதா நான் குக் பண்ணி தரவா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு பொறுமையாக எந்திரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. ஆஃபீஸில் போட சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜவுக் தான் இல்லை ஜிமின் எனக்கு வந்துட்டு ஆஃபீஸ் வந்து 1 வீக் ஆஃப்டர் தான் அப்போ வந்து சிஓவாக சார்ஜ் எடுக்க சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஹாப்பியாக கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் வந்துட்டு ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. ஒரு வேளை நான் சிஓவாக இல்லைனா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு சிஓவாக இருந்தாலும் இல்லைனாட்டி எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ண பிடிக்குதோ அந்த ஒர்க் நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா. நீங்கள் என்னவா இருந்தாலும் நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது எனக்கு பிடிக்கும் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாகிடுது. மார்னிங்கே போயிட்டு அவர் 4 வீலர் கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன் கிடச்சதுக்கு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க.
சொல்கிறாங்க. இப்போ ஜமுக்கா சரி ஓகே நீ ஃப்ரெஷ் ஆகிட்டே நம்ம எதனா குக் பண்ணலாம், இல்லை வெளியில் போயிட்டு நான் வாங்கிட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மினு ஜமுக்கு 2 பேரும் ஃப்ரெஷ் அடிக்கிற வராங்க. 2 பேரும் இப்போ காஃபி மேக் பண்ணி குடிக்கிறாங்க. சரி நம்ம ஃப்ரிட்ஜுக்கு தேவையான திங்ஸ்மே இல்லை போயிட்டு வாங்கிட்டு வருமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் மார்க்கெட் போகிறாங்களா, நம்ம போயிட்டு நம்ம ஜமுக்கு இது மாதிரிலாம் போனதே கிடையாது எங்கேயுமே. ஆனால் இதான் முதல் தடவை இப்போ ஜமுக்கு ஜிம்மு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறாங்க. ஜமுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் பெருசாக போய் வாங்க மாட்டார். இன்றைக்கி தான் முதல் தடவை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. உனக்கு இது பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. இது எனக்கு பிடிக்குங்க. சரி ஜிம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவரும் சொல்கிறாரு 2 பேருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே சேமாக தான் இருக்குது பிடிச்சது எல்லாமே. இப்போ ஃபைன் 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்கடா. இப்போ வீட்டில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜங்க் தான் நான் குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. நீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் குக் பண்ணுறாங்க. ஜிம் வச்சுக்கணும் வாங்க ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் இப்படி பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் இவ்வளோ அழகாக குக் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஒரு ஜிம் பார்க்குறாங்க, ஜங்க் பார்க்குறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜங்க் இதில் ஒரு ஃபுட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சொல்கிறாங்க. சூப்பராக இருக்கா சொல்கிறாங்க. உண்மையாக நான் ரொம்ப லக்கி போலையே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோ குக் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கீங்களா சொல்கிறாங்க. நான் பயப்படாதீங்க, டெய்லியும் குக் பண்ண சொல்ல மாட்டேன் ஓகேவா சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ டெய்லியும் குக் பண்ணி கேட்டாலும் குக் பண்ணி தருவான், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஒய்ஃப் கேட்டால் கண்டிப்பாக நான் பண்ணுவோம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ லைஃப் வந்து அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. இப்போ அந்த 4 to 5 days ஜம்க்கு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜம்க்கு நினைக்கிறப்ப ஜிம்மில் ஹக் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறோம் தாண்டி இது பண்ண மாட்டாரு. எனக்கு பிடிக்கும். நம்ம ஜிம் ஜங்க் நல்லா பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க 2 பேருமே. இப்போ 1 week ஆஃப்டர் தான் ஜங்கோட அப்பா அம்மா வந்திருக்காங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் ஜங்க் ரெடி ஆகிருக்காங்க. ஜிம்மி தான் ஜங்க்கு ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது போட்டுக்கோங்க, நீங்கள் சிஓ போகிறீங்க, அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கும் ஏற்படுத்திருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீ கூட வா சொல்கிறாங்க. நானுமா வா இப்போ நான் சிவாவில் சார்ஜ் எடுக்க போகிறேன், நீ வரல சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்கு ஜிம் ரெடி ஆகிறாங்களா. ஜங்குக்கு அந்த பயோலேயே மறந்துட்டாங்க ஒரு மாதிரி. அவரோட உலகம் ஃபுல்லாக இப்போ ஜிமின் மாதிரி அவர் ஞாபகம் கூட ஜிமின் கிட்ட தான் இருக்குது. சென்டர் 2 பேருமே வந்து கீழே வராங்க. ஜங்கோட அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது 2 பேரும் ஒன்றா பார்க்கறதுக்கு. அது ஜங்கோட சாஃப்ட் டோனும் அவர் இருக்கிற இப்போ இருக்கிறது 1 weekல கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருப்பார். அவருக்கு ஏன்னா ஜிமினுக்கு இப்படி ஹாஷாக பேசினா பிடிக்காது, அப்படி பண்ணால் பிடிக்காது சொல்லி அவர் பயந்து போய் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஜிமினுக்கு அவர் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவருக்காக மாற்றிக்கிறாரு. சார் இப்போ 2 பேருமே பார்க்குறாங்க. போலமா சொல்கிறாங்க. போலாம் சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக அந்த கம்பெனிக்கு வராங்க. அது பக்கம் சுகா ஆட்டி அவங்க பேபி எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் தான் சிஓ சார்ஜ் எடுக்கிறாங்கடா. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. பாருங்கள் இனிமேல் இவர் தான் உங்களுடைய நியூ சிஓ ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சார் சொல்கிறாங்க. ஆமாம் இனிமேல் இவர் தான் சிஓ, நீங்கள் வந்துட்டு இவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப டேலண்டட் பர்சன் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. அவங்க அப்பா நிறைய ஜங்கு பற்றி ரொம்ப ப்ரௌடாக பேசுகிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கேனா. ஜங்கு அவங்க அப்பா கொஞ்சம் எடுத்துச்சு பேசியிருப்பாரு. ஆனால் ஜங்கோட அப்பா வீட்டில் எப்படினாலும் பேசலாம், ஒரு கம்பெனியில் மற்றவங்க கூட நம்ம குழந்தைங்க வீட்டுக்கு கொடுக்க முடியுமா, ரொம்ப அழகாக அப்படி பெருமை பேசிட்டு இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி கேவன் ஜங்கு இந்த கம்பெனிக்காக எதுவுமே பண்ணதே கிடையாது. ஆனால் அப்படி எதுவுமே ஜங்கோட அப்பா இவ்வளோ பேசுகிறாரு. ஜங்கு அமைதி நின்றுருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்கு போயிட்டு அந்த சிஓ சீட்டில் உட்காரமோ ஜிம்மு போயிட்டு அழுது பேசுட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போது ஃபைனல் ஜங்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி போகுது மேரேஜ் லைஃப் சொல்கிறாங்க. ஜிம் லைட்டாக சை ஆகிறாங்க பாரு. ஜங்க் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவான், கொஞ்சம் கோல்டு பர்சன். மற்றபடி சொல்கிறாங்க பாருங்கள் அவர் வந்து கோல்டு இல்லை, அவர் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி ஜங்க் கூட நம்ம கேட்குறாங்க. ஆமாண்டி அவர் சாப்பிட்டு தான், யார் சொன்னால் அவர் கோல்டுன்னு சொல்லிட்டு இல்லைப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நம்ம எப்படி பேசுகிறோமோ அவர்கிட்ட அவர் அப்படி பேசுவார் ஓகேவா. நம்ம ஹார்ஷாக பேசினா அவர் ஹார்ஷாக தான் பேசுவார், நம்ம சாஃப்டாக பேசினா அவர் சாஃப்டாக தான் பேசுவார் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா இவங்க இந்த 1 weekல ஜிம் வந்து இந்தளவுக்கு ஜங்க் பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பியாக இருக்கேன் அப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் ஆண்டி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜ் எடுத்தது நியூஸ் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குடா. ஏன்னா அந்த மாதிரி ஜோன் குரூப்போட பையன் வந்துட்டு நியூஸ் மாறியிருக்காங்க. அந்த ஓல்டு ஜோன் வந்துட்டு ரிலீவ் ஆகிட்டாங்க சொல்லி சொல்லும்போது இப்போ அந்த நியூஸ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூஸை பயோல் பார்த்துடுறாங்க. பயோல் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபைனலாக என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நீங்கள் சிஓவாக மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வருது. இதை பார்த்து ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா பயோல் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. அவள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ஜங்கு ஏற்றுக்க முடியல. அவர் வந்து பார்க்குறாரு நான் ஜிம்முக்கு தானே ஹஸ்பண்ட், உனக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்ற மாதிரி ஜங்குக்கு நினச்சிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு கால் பண்ணுற ஜங்கு எடுக்கவே இல்லை. சார் டெக்ஸ்ட் பண்ணுறா. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 1 week இன்னும் ஒரு 2 days நான் வந்துடுறேன் ஓகேவா. வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஓ ஆனது. இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் தைரியமாக பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் சரி ஓகே அது மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுறாரா. இப்போது ஜிமினா எங்கள் சுகா டே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பாரு. இப்போ ஜங்கோட அம்மா தான் பார்ப்போம், உங்களோட அப்பா அம்மா ஃபாரின் இருக்காங்கன்னு எதுவும் ஃபீல் பண்ண ஓகேவா. உனக்கு எதனா வேணா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேள்வி நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புவா சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஜங்கு ஜிம்மில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜிம்மி அவங்க ஃபேமிலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் எல்லாரும் ஜிம்முக்கு ரொம்ப கைண்டாகவும் ஹம்பிளாக இருக்கிறதையும் இதெல்லாம் பார்த்தா அவர் பார்த்துருப்பாரு. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு ஒய்ஃப்னா அப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு
ரோல் மாடலாம் ஜிமின் தான். இப்போ ஜவுக்கிட்ட ஜிமின் வந்துட்டு நான் கிளம்புவா வீட்டுக்கு சொல்கிறாங்க. நீ இருக்கலாம் இல்லை வேண்டாம், நீங்கள் நான் ஒர்க் பண்ணுங்க ஓகேவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன், ஈவினிங் நீங்கள் வரும்போது நான் வந்துட்டு உங்களுக்கு எதனா ஸ்பெஷலாக பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜவுக்கும் ஓகே சேஃபாக போக சொல்கிறாங்க, பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இவங்க எல்லாரும் கூட கிளம்பிடுறாங்களா. இந்த பக்கம் ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப பிடிச்சி பண்ணுறாரு ஒர்க்கு, ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒர்க், ரொம்ப நல்ல பர்சன், டேலண்டட் பர்சன் தான். ஆனால் கொஞ்சம் யாராவது கொஞ்சம் அவருடைய ஈகோ வேறு டச் பண்ணிட்டாங்கனாக்கா அவ்வளோதான், அவர் ரொம்ப கோவத்தை கண்ட்ரோலாக இழந்துருவார். இப்போ அந்த மாதிரி தான் ஒரு பர்சன் ஜவுக்கு கூட பொறுப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, ஜிம் வீட்டில் போயிட்டு பார்க்குறாங்க. 1 வீக்காக ஜவுக்கு கூட இருந்தேன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி இருக்குது, ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்களா. இப்போ ஈவினிங் தான் ஜவுக்கு வராங்க. ஜவுக்கு வரும்போது அவ்வளோ ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க, வெல்கம் ஹோம் சொல்கிறாங்க. ஜவுக்கு ஹாப்பியாக இருக்குது, என்ன டயர்டாக இருக்குங்களா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜவுக்கு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, ஜவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜவுக்கு ஜிம் பார்க்குறாங்க, காஃபி கொடுத்துருவா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நேரம் கூட பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படியே வாங்க சார் ஜிம்முக்கு போய்ட்டு சாப்பிட உட்காடுறாங்க. இப்போ ஜவுக்கு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் சேவானதுனால சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் என் ஒய்ஃப் எனக்கு க்யூட்டாக அழகாக வெல்கம் பண்ணுறதுனால சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு, இப்போ நான் வெல்கம் பண்ணாமல் வேறு யார் வெல்கம் பண்ணுவோம் சார். ஜிமின் படி ஜவுக்கு கூட ஹெட்டில் கை வைக்கிறாங்க. கை வச்சுட்டு ஒரு மாதிரி எதாவது ஹேரை ரப் பண்ணி விடுறாங்க. இப்போது ஜவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவருக்கு இது இப்படி டச் பண்ணுறது, இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரேஜ் அப்போவே வந்து 1 வீக்கில் அப்பா அந்த பிக்சர் காமிச்சிட்டாங்களா, அப்போவே நான் பார்த்துட்ருப்பேன் என் ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி இருப்பேன், கொஞ்சம் வேறு மாதிரி, நீங்கள் வேறு மாதிரி ஒரு நானும் தான் ஒரு மேன், நீங்கள் ஒரு மேன், ஆனால் நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க, நான் வேறு மாதிரி இருக்கேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவருடைய ஹக் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம் தான் டயர்டாக இருக்கும், நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் காஃபி கொடுத்துறேன், காஃபி குடிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வெளியில் போய்ட்டு கார்டனில் உட்காந்து குடிப்போமா சொல்கிறாங்க. ஜவுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு போகலாம் சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு மேலே போய்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கீழே வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் காஃபியெல்லாம் மேக் பண்ணிடுறாங்கடா. 2 பேரும் போயிட்டு அந்த கார்டனில் உட்காராங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டே காஃபியெல்லாம் குடிக்கிறாங்க. ஜவுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சி போயிடுது, அவ்வளோ மாதிரி கேரிங், ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க. இப்போ ஒரு 2 டேஸ் தான், 2 டேஸ் ஆஃப்ல 2 பக்கம் நம்ம ஜவுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மின் வீட்டில் இருக்காரு. நம்ம ஜவுக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஜவுக்கு ஒரு கால் வருது. ஜவுக்கு கட் பண்ணி விடுறாங்க. இப்போ டெக்ஸ்ட் வருது. இப்போ நீ வரேன்னா நான் மேலே வருவேன் சொல்லிட்டு என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஓப்பன் பார்த்தா வயல் தான் டச் பண்ணியிருக்கா. இப்போ ஜவுக்கு ஒரு மாதிரி எடுத்து டக்குன்னு ஒரு கீழே வராங்க, ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோர் வராங்க. வந்துட்டு கார் பார்க்கிங்கில் போய் பார்த்தா பயில் நின்றுருக்கா ஒரு ஃப்ளவர் சப்ஜெக்ட். ஜவுக்கு பார்க்குறாங்க. ஏன் நீயே பார்த்து சொல்கிறாங்க. என்னாச்சு ஜவுக்கு கேட்க ஃபோன் எடுக்க மாட்டேன்றா சொல்கிறாங்க. அது கொஞ்சம் பிஸியாக தான் சொல்கிறாங்க. பிஸியாக தான் சொல்லலாம்ல, என்னாச்சு பேபி சொல்லிட்டு கிட்ட வர ஒரு மாதிரி இருக்குது. ஜவுக்கு எதுவும் பிடிக்கல. இப்போ ஒரு கிட்ட வரது ஜவுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. என்னாச்சு பேபி ஒரு யாராவது பார்த்துருவான்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. அங்கே பாரு பயில் நான் வந்து கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. சொல்லி ஜவுக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் வெளில போய் பேசலாம் சொல்கிறாங்க. சரி இப்போ 2 பேரும் ஒரே காரில் ஏறுறாங்கடா. அவங்க பயில் தான் நீங்கள் சேவ் ஆகிட்டீங்களா அதுக்கான கிஃப்ட்டு சொல்லிட்டு அந்த புக்கே கொடுக்குறா. ஜவுக்கு அதை வாங்கி உரமா வைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வயல் வந்துட்டு கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா வயலுக்கு வந்து மேரேஜ் ஆனது தெரியாது, ஜவுக்கு மேரேஜ் ஆனது தெரியல, அதனால தான் எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அவங்க பேர் ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போது வயல் பார்க்குறா. என்ன அங்கிள் வந்துட்டு நான் சொல்கிற பர்சன் மேரேஜ் பண்ண தான் சேவ் போஸ்டிங் தரோன்னு சொல்லியிருப்பாங்க, நீ அதுக்கு ஓகே சொல்லிப்பா அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஜவுக்கு பார்க்குற என்ன சொல்கிறாங்க. அவ்வளோதானே ஜவுக்கு எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நீ மேரேஜ் பண்ணுற பர்சன் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கும் அவங்க பேர் பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின் பார்க்கூட பையனா சொல்கிறாங்க. ஆமாம் செகண்ட் பையன் சொல்கிறாங்க. இப்போது ஜவுக்கு பார்க்குறாங்க. வயல் பார்க்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜவுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் சொல்கிறேன், நான் வந்து பேசவா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜவுக்கு தான் இல்லை இப்போ வேண்டாம், நான் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் சில விஷயங்கள் போய் ரெடி பண்ணணும், பேசணும், நீ அவசரப்படாத சொல்கிறாங்க. அவசரப்படணும் சொல்கிறாங்க. இப்போது பயில் பார்க்குறா. இல்லை ஜவுக்கு நீ தான் சேவ் ஆகிட்டு இதுக்கப்புறம் எனக்கு அந்த பாசம் கூட இருக்கணும், நீ சொல்லிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி பொண்ணு லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இதுக்காக தான் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த பாசம் விட்டு போயிடுவாங்களா, டிவோர்ஸ் பார்க்குறது டிவோர்ஸ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இப்போது ஜவுக்கு பார்க்குறாங்க. இல்லை டிவோர்ஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அப்படியா எவ்வளோ இருக்கும் சொல்கிறாங்க. மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் சொல்கிறாங்க. 6 மந்த்தா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறா. ஜவுக்கும் ஆமாம் ஒரு 6 மந்த் ஆகும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜவுக்கு சொல்கிறாங்க பாரு பயில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஒரு 6 மந்த் ஆகும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே டிவோர்ஸ் 6 மந்த்துக்கு மேலே பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க ஓகேவா, இந்த மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அதுக்காக மேரேஜ் பண்ணுறேன், நீ வந்து அந்த பர்சன்ட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜவுக்கு பார்க்குறீங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜவுக்கு சொல்கிறாங்க. சரி ஜவுக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ என்ன முடிவு எடுக்கிறது, ஜிம்மிட்ட சொல்லாமல் வேணாமா சொல்கிற மாதிரி யோசனையாக இருக்குது. இப்போ பயில் ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. பயில் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணிட்டு எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்னா வயல் வந்துட்டு அந்த குரூப்பாக தான்டா இருக்காங்க. ஓகே குரூப்பாக தான் வந்துட்டு ஒரு ஐடலாக இருக்காத தவிர சோலோ ஐடல் கிடையாது. சரிப்பா அவன் சொல்கிறா. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் நடக்க போதாமா, அது ஃபாரின்ல ஒரு 3 மந்த்துக்கு சொல்கிறாங்க. 3 மந்த்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம வயல் பார்க்குற வச்சு கடவுளே சொல்லிட்டு இப்போ ஃபோன் கட் பண்ணுறா. என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ வயல் தான் ஜவுக்கு கிட்ட எனக்கு 3 மந்த் வந்து ஃபாரின் கான்செப்ட் இருக்காமா, நான் அதில் போகிறேன், நான் போயிட்டு வரதுக்குள்ள நீ வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜவுக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. சரி ஜவுக்கு வயலும் ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே சொல்லிட்டு வந்து ஹக் பண்ண வரையில் வேண்டாம் சொல்கிறாங்க. ஜவுக்கு
ஜங்குக்கு மயில் பார்க்குற நீ ரொம்ப ஜென்யூனான பேண்ட் ஜங்குக்கு எனக்கு அதான் உன்னை ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு எதுவும் செலவு போக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு மயில் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் ஜங்கு நிம்மதியாகவே இருக்குது. இப்போ தான் பிரீத்தியே பண்ணுற மாதிரி இருக்குது அப்பாடா சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறம் ஜங்கு அதை பற்றி யோசிக்கவே இல்லைடா. ஜிமின் கிட்ட அதை பற்றி அவர் பேசவே இல்லைன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்றதையும் அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், ஜிமினுக்கு நம்ம வந்து நல்லா புரியணும், அவனுக்கு இன்னும் நம்ம மேலே லவ் அது எல்லாமே வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு. இப்போ உடனே சொன்னால் அவன் வந்து ஹர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. அவனை நம்ம பற்றி புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அவனை பற்றி சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்கடா. இப்போ ஜங்கு ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு டெஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜங்கு ஜிமின் ரொம்ப கேரிங் லவ்விங்காக இருக்காங்க. இப்போ 1 டே நம்ம ஜங்கு தான் ஆஃபீஸர் இருக்காங்க. அவருக்கு மைண்டு ஃபுல்லாக ஜிமிட்டே இருக்கிறதுனால ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமோட ஃபோனை வேறு பர்சன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நான் ஹலோ நீங்கள் சொல்கிறாங்க, நான் ஜிமோட ஃப்ரெண்டு டேமின் பேசுகிறேன் சொல்கிறாங்க. டேமினா சொல்கிறாங்க. ஆமாம் டேமின் ஜிமோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான், அவனும் சங்கனும் குக் பண்ணிட்டு இருக்காங்க, நான் தான் ஃபோன் எடுத்தேன் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜிமிட்டு பேசணுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் ஸ்மைல் பண்ணுற சவுண்டு மட்டும் கேட்குது. அவருக்கு ஒரு ஜலஸாக இருக்குது. அவருக்கு அது எப்படி என்கிட்ட சொல்லாமல் போகிறான்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தையில் அப்புறம் பேச சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை போகிறேன்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. இப்போ அந்த டே ஃபுல்லாக ஜங்கு ஜிமின் கால் பண்ணவே இல்லை, ஜிமின் ஜங்கு கால் பண்ணவே இல்லை. அவர் டே ஃபுல்லாக அவங்க 2 பேரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ ஜங்கு ரிட்டன் வீட்டுக்கு வராங்க ஈவினிங் நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு. இன்றைக்கி ஜிமின் தான் எப்பவும் போல ஜங்கு காசு போய் வெல்கம் பண்ணுறாங்க. ஜங்கு தான் உண்மைன்னு இருக்காங்க. என்னாச்சு எதுவும் ஒர்க்கில் ரொம்ப டென்ஷனாக அது கேட்குறாங்க. அதில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீ உன்னை ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலாம் சொல்கிறாங்க. அச்சோ அதுவா, அது சாரி ஜங்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கோம்ல இந்த மாதிரி ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீ பாட்டு சொல்லாமல் இருக்கு போனால் சொல்கிறாங்க. அச்சோ சாரி ஜங்குக்கு, நான் கூட சொல்லணும்னு தான் நினச்சேன். சரி நீங்கள் பிஸியாக இருப்பீங்களா, அவங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், நான் ஃப்ரெண்டை தானே பார்க்க போகிறேன் சொல்லிட்டு நான் சங்கு நான் டீமுக்கு தான் பார்க்க போகிறேன், நான் மேரேஜ் கூட வந்தால் நீங்கள் பார்க்கலையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மட்டும் சொல்லவா சொல்கிறாங்க. நீ இனிமேல் என்கிட்ட சொல்லாமல் போகாத, உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், போர் அடிச்சா நீ எந்த ஆஃபீஸ் போ, நம்ம ஒன்றா என்ன வெளில போகலாம், நீ அவங்களுக்குலாம் போகக்கூடாது, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தன்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட பாசிட்டிவ் ஆகிறான்னு சொல்லிட்டு. அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு பாசிட்டிவாக இருக்குது ஜிமின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி போயிடுது. இப்போ டைட்டாக போய் ஜங்கு பண்ணிக்கிறாங்க ஜிமினை. ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, ஆமாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்களும் அப்படியே போகக்கூடாது யார்கிட்ட சொல்லிட்டாங்க. அச்சோ அப்படி ஜிம் ஜங்கு கொஞ்சிறாங்க. ஜங்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ ஃபோன் கூட பண்ணல சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. இனிமேல் பண்ணாதான் சொல்கிறாங்க. இல்லை பண்ண மாட்டேன் சொல்லி ஜங்கு ஜிமின் ஜங்கு பண்ண ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப வந்து லவ் கேர் அதிகமாகிடுது. இப்போ ஜங்கு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. 1 ஃபைன் டே நம்ம ஜங்கு தானே பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. அவருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறது படுத்துறாரு. இப்போ ஏன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு, அதனால் டயர்டாக ஜங்க் பார்க்குறீங்க. என்னாச்சுமா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே வாங்க சுட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு போகிறாங்க. ஜிமின் தான் அவர் ஹெட்டை லேப்பை காமிக்கிறாங்க. ஹெட்டை வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. ஜங்க் போய்ட்டு ஹெட்டை வச்சுக்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஹேர் அழகாக ரப் பண்ணி விடுறாங்க. என்னாச்சு ஜங்காவுக்கு சொல்கிறாங்க. அது என்னோட பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் தானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்களோ அதை வந்து ரீகரெக்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. பிஸ்னஸில் அப்பப்போ இந்த மாதிரிலாம் சில டைம் வரும், இது டவுன் ஆகும், ஓகேவா, அப்போ தான் நம்ம சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்றுக்க முடியும், ஓகேவா. ஒரு டைம் நம்ம டவுன் ஆகிறோம்னாக்கா அது இதை விட பெட்டர் நம்ம வந்துட்டு ரவுண்ட் அப் ஆக போகிறோம்னு அர்த்தம், புரியுதா. ஸோ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. வணக்கம் சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு ஜங்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு இந்த மணி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம ரிச்சான ஃபேமிலி போகிறோம் அப்படி யோசிக்கிறேன். இல்லை நான் அப்படியே யோசிக்க மாட்டேன். எனக்கு ரிச்சாக போகிறோம், நம்ம வந்துட்டு கூட இருக்கிற பர்சனை ஹாப்பியாக இருக்கணும், அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும், அவ்வளோதான், ஓகேவா. இவ்வளோ மணி இருக்கணும், அவ்வளோதான், இப்படி தான் வாழணும்னு எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா மேரேஜ் ஆனது என்கிட்ட எதுவுமே கேட்டதே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஒன்று கேட்பேன் தருவீங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. உங்களோட மொத்த லவ் எனக்கு மட்டும் தருவீங்களா கேட்குறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் மொத்த லவ்வும் எனக்கு வேணும், வேறு எதுவும் உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், என்னோட மொத்த லவ் உங்களுக்கு தான், அப்படி நீங்கள் கொடுப்பீங்களா அந்த லவ் சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு ஜிமின் பார்த்துட்டு ஐ லவ் யூ ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ ஜான் ஜிமின் அப்படின்னு ஜங்கு தான் ஜிமின் போயிட்டு அப்படி 4 வீட்டில் கிஸ் பண்ணுறாங்க. உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், ஓகே, உங்களை தான் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்க நிஜமாக ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமினுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் இருக்குண்ணா, ஓகேவா. இந்த 4 மந்த் ஜங்கு ஜிமினும் அவங்க லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டேன்ற அளவுக்கு லவ்வில் வந்து ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிட்டாங்க. ஜங்கோட அம்மா அப்பா அடிக்கடி வருவாங்க. அப்போலாம் ஜங்கு இல்லாதப்போ தான் வருவாங்க, வந்துட்டு ஜிமின் கிட்ட பேசுவாங்க. அவங்க பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் இருக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல நம்ம பையன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், இது போதும் நம்மளுக்கு சொல்லிட்டு அவங்களும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களா. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போது 4 மந்த் ஆஃப்டர் தான் இன்றைக்கி ஜிமின் தான் கிச்சனை குக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு தான் ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜங்குக்காங்க பாருங்க கூப்பிடாதீங்க, நான் குக் பண்ணிட்டுருக்கேன், விட்டு வந்தேன்னா அப்படியே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும், ஓகேவா. இன்றைக்கி 1 டே மட்டும் நீங்களும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்கம்மா சொல்லி ஜிமின் தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்கு வந்து பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஜிமின் பார்க்குறாங்க. இவருக்கு எப்போதும் ரொமான்டிக் பண்ணிகிட்டே இருக்கும் சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் நாங்கள் ஸ்டில் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணல. அந்த டே வந்து ரொம்ப
ஸ்பெஷலாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு அதை நினைக்கிறாங்க, நான் உன்ட்ட லவ் சொல்லிட்டேன், ஆனால் என்னோட பாஸ்ட்டில் உன்ட்ட சொல்லலையா, அதை நான் சொல்லிட்டு உன்ட்ட சாரி கேட்டுட்டு தான் உன்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜம்ப் நினைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜம்ப் ரெடி ஆகிட்டு இருக்க, நம்ம ஜிம்னு புக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டோர் விழுறாங்க, ஜிம்னு பார்க்குறாங்க. யாரை சொல்லிட்டு ஜிம் தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பார்த்தா ஒரு பொண்ணு மாஸ்க் ஹேட்லாம் போட்டுட்டு இருக்கா. யாரை சொல்கிறாங்க, இது ஜம்போட ஹவுஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம், என்னோட ஹஸ்பண்ட் தான் ஜம்புக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, சும்மா சொல்லக்கூடாது, இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின்னா, நீங்கள் யார் மேம், என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. நான் உள்ள வரலாமா சொல்கிறாங்க. வாங்க சொல்கிறாங்க. சரி அந்த பொண்ணு வந்து உட்கார அவ்வளோ வந்துட்டு மாஸ்க் ரிமூவ் போட்டுறாச்சு. அவங்க ஜிமின் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு ஐடல் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. நான் ஒரு ஐடல் தான் பயோல் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, என்னோட ஜங்கோட ஃப்ரெண்டாக நீங்கள் சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போது அந்த பொண்ணு பொண்ணு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நான் உன்னோட ஜங்கோடைய ஃப்ரெண்டு கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க, நான் உன்னோட ஜங்கோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு போய் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முடைய ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜம்க்கு தான் கரெக்டாக கீழே இறங்கி வராங்க. நான் கூப்பிட்டா நீ வரவே இல்லை ஸோ ஜம்க்கு அப்படி பேசிட்டு கீழே இறங்க. இந்த பக்கம் ஜிம்மு தான் ட்ரெண்ட் பண்ணி ஜம்க்கு பார்க்குறாங்க. பார்த்தாங்க வயல் உட்காந்துருக்கா. வயலை பார்த்து ஜம்க்கு பயங்கர ஷாக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்க சொல்லி புரியல. இப்போது வயல் பார்க்குறா ஜம்முக்கு, நீ மட்டும் நீ சொல்லவே இல்லையா ஜிம்முக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கு என்ன நடக்குன்ற மாதிரி கண்ணாலே கேட்குறாரு. இப்போ ஜம்க்கு வந்துட்டு அது சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறார். அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிட்டு பயம் வந்துடுது. எங்கள் ஜிம் தப்பாக புரிஞ்சு போனோம், தன்னோட போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. இந்த பக்கம் வயல் தாங்க பாரு ஜிமின், உனக்கும் ஜிம்முக்கு ஜம்முக்கு நடந்தது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அது உனக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ், இப்போ ஜம்முக்கு அது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஜம்முக்கோட அப்பா இருக்காங்களா, அங்கிள் ஜோன் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு சிவ போஸ்டிங் வந்து ஜம்முக்கு தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த ரீசனுக்காக தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவனை மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் தான் போஸ்டிங் தரும்னு சொன்னாங்களா, அதுக்காக தான் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அவங்களும் நாள் லவ் பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணுறோம். உனக்கு தெரியல ஒரு ஐடல் சொல்லிட்டு உடனே நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா, கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதனால தான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா என்னோட ஃபேமஸ் அங்கே போயிடும். அந்த ரீசனால தான் இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு உனக்கு ஜம்முக்கும் டிவோர்ஸ் பண்ணுற பற்றி பேச தான் வந்திருக்கா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அப்படி ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகுது. இந்த பக்கம் ஜம்க்கு பார்த்தா ஜம்க்கு அப்படியே வந்து அமைதியாக நின்றுருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஜம்க்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு ஒரு மாதிரி. இப்போ நம்ம பயில் பார்க்குறேன், இந்த ஜிம் இந்த சைன் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஜிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இது டிவோர்ஸ் பேப்பர் ஜிமின் ஓகேவா, இதை சைன் பண்ணிவிட்டு இதை சைன் பண்ணிட்டா ஜம்க்கும் சைன் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாங்கள் மியூச்சுவலாக நீங்கள் 2 பேர் புரிஞ்சிட்டிங்கனாக்கா நானும் ஜம்க்கும் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுவோம். ஓகேவா, அங்கிள் ஆண்டிக்கிட்ட போய் என்னால் பேச முடியாது. கண்டிப்பாக அங்கிள் ஆண்டிக்கு நான் பிடிக்குமான்னு கூட தெரியல. ஏன்னா என்னோட ஃபேமிலியோட என் அப்பா அம்மா ஒரு மணி மைண்டட் பர்சன்ஸ். நான் வந்து சின்ன வயசு ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு ஐடியா ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கேன். அப்படின்னு கூட எனக்கும் சேஃப்டி செக்யூர்னஸே இல்லை. ஜம்க்கு மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். ஜம்க்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நானும் ஜம்க்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். நாங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப லவ் வச்சுருக்கோம். ஸோ நீ வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் டிவோர்ஸ் சைன் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம பயில் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சைன் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்னு எதுவும் ஜம்க்கு பார்க்குறாங்க. இப்போ ஜம்க்கு அப்படியே பார்த்துருக்காங்க. ஜம்க்கு வா சைன் பண்ண சொல்கிறாங்க. பயோல் மட்டும் நான் பேசணும் சொல்கிறாங்க. பாரு ஜம்க்கா பேசிக்கலாம் ஓகேவா, ஃபஸ்ட்டு சைன் பண்ணுவா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜம்க்கு ஒரு மாதிரி அப்படின்னு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. என்னென்ன மாதிரி பார்க்க ஜம்முக்கும் ஒருத்தர் மட்டும் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்படின்னா இவ்வளோ டேஸ் நம்ம ஒன்றா இருந்ததெல்லாம் பொய்யா, என்ன அந்த 4 மந்த் உங்க கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம பேசிக்கிட்டது நம்ம இதெல்லாம் நம்ம அப்புறம் என்ன மீனிங் அதுக்கு சொல்லி ஜிம்முனால போய் யோசிக்க முடியல. ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுது. இந்த பக்கம் ஜம்முக்கும் பார்க்குறாங்க. இவ எப்படி இங்கே வந்தா, இவருக்கு எப்படி இந்த வீட்டு அட்ரஸ் தெரியும், இவன் எப்படி இதெல்லாம் பண்ணுறா சொல்லி ஜம்க்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாரு பயோல், நீ அவசரப்படாத கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. பாரு ஜம்க்கு, நீ வந்துட்டு சென்சிட்டிவ், நீ வந்து கொஞ்சம் யோசிக்கிறியா, ஜிம் சென்சிட்டிவான பர்சனாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஜிம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஜிம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களை எத்தனை பேர் மேரேஜ் பண்ணி ரெடியாக இருப்பாங்க ஓகேவா. ஆனால் ஜம்க்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க ஓகேவா. ஏன்னா அவருக்கு என்ன தான் பிடிக்கும், என்ன தான் லவ் பண்ணுறாரு சொல்லி பயில் சொல்ல ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. எப்படி ஜம்க்கு பார்க்குறாங்க. ஜம்க்கு அப்படி இல்லைன்ற மாதிரி கண்ணாலே காமிக்கிறாருனா ஜிம்மோட ஏற்றுக்க முடியல, ஹார்ட் பெயினாக இருக்கிறாங்க. 5 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கோம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவள் மொபைல் ஆன் பண்ணி பிக்சர்லாம் காமிக்கிறோம். ஜிம்னு ஜம்முக்கும் அவளும் எடுத்த பிக்சர் தான் எல்லாமே. அதில் பார்க்குறப்ப ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. உனக்கே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கோம் தெரியும். அதான் உனக்கு இதை பார்க்கும்போது புரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நீ இந்த ரிங் இதில் சைன் பண்ணிட்டு அந்த ரிங்கு கொஞ்சம் கழட்டி கொடுக்குறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. இப்போது ஜம் பார்க்குறவங்க பயோல் அப்படி சொல்கிறாங்க. பயோல் தான் சரி ஓகே ஜிம், உனக்கு டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. நீ இதில் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிங் வந்து கட்டி வச்சிரு ஓகேவா. இப்போ நான் ஜம் கூட ஃபாரின் போகிறேன், ட்ரிப்புக்காக போகிறேன். நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே நீ எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு ஓகேவா. அந்த வீட்டோட வெக்கேட் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு பயோல் சொல்கிறா. நீ எப்போ டிவோர்ஸ்க்கு வந்துட்டு கோர்ட்டில் கூப்பிட்றாங்களோ அப்போ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஜம் கிளம்ப சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கிளம்ப ஃபாரின் போகலாம் சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க, நீ வா ஜம் சொல்லிட்டு நம்ம ஜம் கூட ஹேண்டை பயோல் பிடிக்கிறா. ஜம் கதை பார்க்குறாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லல ஜிம்மும் ஜம்க்கு பேசவே இல்லை. பயோல் ஜம் கூட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூப்பிட்டு போயிடா. வா நம்ம வந்து ஃபாரின் போகலாம்
போகலாம்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடா ஜிமின். அதுக்கு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. அவளுக்கு ஏற்றுக்க முடியல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமின் பார்க்குறாங்க. அவளோட ஏற்றுக்க முடியல. என்ன ஜங்குக் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அப்போ இவருடைய என்ன விட்ட பேசினது பழகுனது லவ் பண்ணுறது சொன்னாலும் பொய்யா ஜிமின் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கா வந்துட்டு பயில் கூட வராங்க. ஏர்போர்ட் வந்து ஜங்குக்கு பயமாக கத்துறாங்க. இப்போ பயில் பார்க்குற என்ன செக் பண்ணான்னு பார்க்குறியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு பயில் சொல்கிறாங்க. இங்கே எதுவும் பேசாத ஓகேவா? இப்போ நம்ம லவ்வுடைய 5 years anniversary சொல்கிறாங்க. என்னது நம்ம லவ் பண்ணி 5 years anniversary வரப்போகுது. அதுக்காக தான் நான் கூட்டிட்டு போக வந்தேன். நம்ம ஃபாரின் போகிறேன் நாங்கள் போய் பேசலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இவ்வளோ கண்டிப்பாக நம்ம ஃபைனலாக இவ்வளோ விட்டு நம்ம மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம இங்கேருந்து பேசினா சரி வருது. ஃபைனல் நம்ம ஃபாரினே போகலாம்னு சொல்லிட்டு இப்போ அவரும் போகிறதுக்கு ஒத்துக்குறாங்க. 2 பேரும் ஃபாரின் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே பயங்கரமாக வராங்க. கத்தி அவரோட தாங்க முடியல. நம்ம லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துருக்கு. அந்த 4 month கண்முடித்தனமா அவர் லவ் பண்ணிட்டு அவருக்கு கூட அவருக்கு பிடிச்சது பிடிக்காது சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் வந்து வேற ஒரு பர்சன் லவ் பண்ணுறதா அந்த பொண்ணு சொல்கிறாள். இவர் கல்ல மாதிரி நின்றுருக்காரு சொல்லி ஜிமின் தான் அப்படியே அழகாங்க. அவரோட தாங்க முடியல. இந்த பக்கம் பயலும் ஜங்க் தானே ஃபாரின் பண்ணிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு பயல் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆனிவர்சரி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறா. சரின்ட்டு அப்படி அமைதியாக இருக்காங்கடா. ஒரு 2 days சாப்பிட தான் ஜிமின் பார்த்தா அவர் சாப்பிடவே இல்லை. மயங்கி வீட்டிலே தான் இருக்காரு. ஏன்னா அவர் சாப்பிடாமே அந்த சோஃபாவில் படுத்த வரும் அப்படியே இருக்காரு. இவங்க ஜிமினுக்கு என்ன நம்ம இவர் தானே நம்ம டேமினும் நம்ம சங்குன்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குற சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்தா அந்த இடத்துல போய் படுத்திருக்காரு சோஃபாவில். ஒரு மாதிரி 2 days சாப்பிடாம குளிக்காமல் அப்படியே ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. ஜிமின் சொல்லிட்டு உள்ள வராங்க. ஜிமின் அப்படியே கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லை, ஸ்டாமினா இல்லாமல் இருக்குது. ஒரு மாதிரி 2 பேர் வராங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னாச்சு சொல்லி கேட்க இப்போ அவங்ககிட்ட நம்ம ஜிமின் நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ சங்குனும் நம்ம டேமின் பார்க்குறாங்க. அங்கே பாரு என்ன முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க. என்ன பண்ணிட்டு அவங்க 2 பேருக்கு அவருக்கு எம்எல் லவ் இல்லை என்ன சொல்கிறாங்க. அவர்கிட்ட லவ் இல்லைன்னு சொன்னாரா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க. பாரு ஜிமின் உன் லைஃப் அப்படியே விட்டு கொடுத்துக்கூடாது ஓகேவா? அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது 4 month ஏன் அவர்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு உன் லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை லவ் பண்ணுற சொல்லியிருக்காரு, உனக்கு கிஸ் பண்ணியிருக்காரு, ஹக் பண்ணுறாரு, உங்க கூட ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி இருந்திருக்காரு, நீ அவரோட ஹாப்பியாக இருந்திருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி சடனாக அவர் தூக்கி போட சொன்னா தூக்கி போட்டு கேட்குறாங்க. உங்க பாரு உன் லைஃப்காக நீ தான் போராடணும் ஓகேவா? நீ தான் ஃபைட் பண்ணணும். உன் லவ் உனக்கு அவர் மேலே ட்ரூவாக லவ் இருக்குது, அவர் உன் ட்ரூவாக தான் லவ் பண்ணாரு, ட்ரூவாக உனக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னாக்கா நீ தான் ஒரு நீ ஃபைட் பண்ணணும். நீ கேட்கணும் ஒரு ஸ்டார்ட் பிடிச்சி அட்லீஸ்ட் நீ வந்துட்டு கேட்கணும். உன்னோட ரைட்ஸ் விட்டு கொடுக்காம நீ ஏன் இப்படி பண்ண ஏன் சீட் பண்ண சொல்லிட்டு அவருக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுத்து தான் லைஃப் ஒரு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனு சங்குன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இப்போ தான் புரியுது நம்ம ஏன் மூவ் பண்ணணும். நம்ம அப்பா அம்மா பார்த்தானே மேரேஜ் பண்ணி வச்சாங்க, அவங்க அப்பா அம்மா பார்த்தானே அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. அவங்க 4 month ஹாப்பி தானே இருந்தார். அவருக்கு நல்லா ஹாப்பினஸ் கொடுத்துருக்கேன்ல, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதா இல்லைன்னு சொல்லலாம். மற்ற ஹாப்பினஸ் கொடுத்துருக்கேன்ல, நான் ட்ரூ லைஃப் கொடுத்துருக்கேன், கேர் கொடுத்துருக்கேன், அவர் பிடிச்ச மாதிரி தானே இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஜிமினுக்கும் கோவம் வருது. இப்போ ஜிமின் ஹாஷாக அந்த டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் அழுதுட்டு படுத்துக்கிறதுனால ஒன்றும் ஆக போகுது ஓகே, ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நீ தான் உன் லைஃப்காக போகிறன்னு சொல்லும்போது ஜிமின் போயிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாங்க. குளிச்சு வெளில வராங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே பாரு ஜங்கு எனக்கு வந்து ஆன்சர் பண்ணி ஆகும். ஏன் என் லைஃப் கூட நீ ப்ளே பண்ண, இவரோட 4 month என் கூட ஒரு வாழ்ந்தல அந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன சுற்றி ஜங்கு ஜிமின் கேட்க ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு கூட ஒரே ஒரு ஆன்சர் வருது, நீ வெயிட் பண்ண ஜிமின், நான் வந்து உனக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன், நீ என்னை விட்டு எங்கே போயிடக்கூடாது மட்டும் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இது ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணும்போது பக்கத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க. இப்போ சங்குன்னு டேமின் பார்க்குறாங்க. பாரு அவன் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி அவன் விட்டு தான் கொடுக்க மாட்டாங்க, நீ வெயிட் பண்ண ஓகேவா? உனக்கு இவ்வளோ தூரம் லவ் பண்ணி ஆனால் நம்ம இவங்க இந்த 4 month இவங்க கூட நடந்தது எல்லாமே நம்ம டேமின்கிட்டே டேமின்கிட்ட சங்குக்கிட்டே நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவருக்கு மேலே லவ் இருக்குது ஓகே, மேபி அவர் அந்த பொண்ணு ஒரு பாஸ்ட் லவ்வாக இருந்திருக்கலாம், அவருக்கு அந்த பொண்ணு மேலே வந்து லவ் இல்லாமல் கம்ஃபர்ட் ஜோனாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால தான் வந்துட்டு அவர் மட்டும் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவரே என்கிட்ட ஹைட் பண்ணார், சம் ரீசன் இருக்கும், வந்து கேட்டுக்கலாம் ஓகேவா, பிரச்சனை வந்து பேசிக்கலாம், நீ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிமின் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த டிவோர்ஸ் பேப்பர்லாம் சைன் பண்ண மாட்டேன் சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா 2-3 days ஜிமின் கூட வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிமின் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டாரு, வரட்டும் ஜிமின் ஜங்கு வந்து பேசிக்கலாம். அந்த பொண்ணு யார் நம்ம அவர் லைஃப் விட்டு போக சொல்கிறதுக்கு, நான் ஒரு ஒய்ஃப், அவள் வந்து ஜஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டில் ஒய்ஃப்கான பவர் என்ன சொல்லிட்டு நான் காட்டுறேன் சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. என்னை லவ் அப்புறம் விட்டு கொடுக்க முடியாது, நான் இது வரைக்கும் லவ் பண்ணதே இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ணி ஹஸ்பண்ட் தான், அப்படி இருக்கும்போது நான் என் ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்க முடியாது, அத்தனை பேருக்கு கூட எங்கள் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஜிமினும். இப்போ இந்த பக்கம் ஜங்கு ஹாப்பியாக இருக்க ஜிமின் வந்து பேர் ஆன்சர் பண்ணி கேட்டுப்பாரு. ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஜங்கு தான் ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே பாரு பயோ சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறாங்க, அங்கே பாரு உனக்கு எனக்கு செட் ஆகுது ஓகேவா, எனக்கு ஐ திங்க் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன் மேலே எனக்கு லவ் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜங்கு என்ன சொல்கிறதுக்கு, எனக்கு உண்மையில லவ் இல்லை, எனக்கு என் ஜிம்மில் தான் பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் ஜிம்மில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், ஜிம்மில் எனக்கு லீகல் ஒய்ஃப், நான் ஜிம்மி கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறது, 4 month தான் ஜிம்மின் மேலே ஃபாலோ ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீ என்ன 5 years ஒரு 5 years நான் லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் அது பேர் லவ்வே கிடையாது ஓகேவா, நான் உன்னை ஸ்டார்டிங் லவ் பண்ணுறது சொன்னேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட லவ் ஃபீல் எனக்கு வரவே இல்லை, இவனு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் கூட இல்லை, எனக்கு
ஆஃபர் சொன்னால் லவ் இருக்குது ஜிமின் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. இப்போ வயலுக்கு போகும்போது ஜங்கு கப்பிச்சிட்டாங்க பாரு, கொரியா போனதுக்கப்புறம் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தரேன் ஓகேவா, நீ என்ன மணி என்ன தவிர உனக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், என் லவ் நான் 2 பேரும் ஜிமினுக்கு சொந்தமானது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிமின் எனக்கு சொந்தமானவன், என் ஜிமின் என்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று, உங்கள் மொத்தளவு என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் என் மொத்தளவே அவனுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. நீங்கள் லைஃப்பில் இல்லை, அவனோட லவ்ன்றது எனக்கு பாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டாங்க. இப்போ வயலுக்கு சமக்கவும் வந்துடுது. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு நாளைக்கு நம்ம கிளம்புறோம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் வயல் ஜங்கு வந்து இங்கே போன டேலேருந்து தனித்தனியாக தூங்கிருப்பாங்க, ஒன்றா கொடுத்தவங்கள ஜங்கு வந்துட்டு ஜிமினுக்கு தான் நம்ம சொந்தமானவங்க சொல்லிட்டு அவர் வந்துட்டு இங்கே போகும்போது கொஞ்சம் ஜிமினுக்கு முன்னாடி அவர் பேச தைரியம் இல்லை. இப்போ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறது அந்த தைரியம் எல்லாமே கொஞ்சம் பயந்துருப்பாரு. ஜிமினோட லெவலில் அவர் அந்த வீக், அதனால தான் இப்போ ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு நெக்ஸ்ட் தானே கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அன்றைக்கி ஜங்கு வந்துட்டு வரப்போகிறதா சொல்லியிருப்பார் இல்லையா, அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். வரட்டும் எல்லாம் பேசிக்கலாம், அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. இது ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம ஜங்கு வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவர் தான் லவ் பண்ணுறாரு, அவர் பாஸ்ட்டில் மேபி வயலாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த லவ் வந்து மறந்துடுவார் சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு மாதிரி இருக்குது. சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா சரி ஓகே நம்ம ஜங்கு வராங்க, நம்ம போயிட்டு எதனா ஃபுட்டெலாம் நம்ம வீடு, ஏன்னா வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை. ஜிமின் வந்து 2-3 டேஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலையாக வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. திங்ஸ் எதுவுமே நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜிமின் சூப்பர் மார்க்கெட் போகலாம் சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ ஈவினிங் டைமு ரொம்ப ஒரு மாதிரி க்ளவுடாக இருக்குது, மழை வர மாதிரி. சரி ஜிமினும் சரி ஓகே சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் கார் போட்டு ரோட்டில் நடந்து தான் போயிருப்பார். நடந்து போயிட்டு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு அவர் போயிருப்பார். இந்த பக்கம் ஜாவுக்கும் பையனும் நடந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டாங்க. எப்படின்னா அங்கே ஃபாரின் போயிருப்பாங்க, அங்கே ஒரு ஏர்போர்ட் ரீச் ஆகிறாங்க கொரியாவுக்கு. நம்ம வந்து போய் ஆகணும், போயிட்டு ஜிமினை ஃபஸ்ட்டு பார்த்தா மட்டும் தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் சொல்லிட்டு ஜங்கு நினச்சி வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பயோல்டா ஈவில ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுற ஜங்கு பார்த்து என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்லிட்டாங்க கேட்டதை கொடுக்கல சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 2 பேரும் வந்துடுறாங்களா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் இந்த மாதிரி போன ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துருப்பாரு. போயிட்டு வரும்போது ஒரு காரு ஜிமினாவது அடிச்சு அப்படி தூக்கி போடுது, தூக்கி வீசுது. நம்ம ஜிமின் அப்படி ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துருப்பாரு, நம்ம ஜங்கு கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்கு அந்த கார் வந்து ஹிட் பண்ணி அப்படியே வந்துட்டு தூக்கி போட நம்ம ஜிமின் அந்த கார் ஹிட் பண்ணி தூக்கி போடும்போது அவர் ரோட்டில் அப்படியே விழுறாரு. அவருக்கு ஹெட்லேருந்து பயங்கரம் பிளட் வந்து அலீக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த டைமில் யாருமே கையில் சரௌண்டிங்கில். அப்போது அந்த காரை வந்து ஹிட் பண்ணி போடும்போது நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு மயங்கி விழுறாங்க. அப்போ அவரோட ஃபோன் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்கும். அந்த ஃபோன் வந்து கீழே வந்துட்டு விழுந்துருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க, யாருன்னா ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரை மூவ் பண்ணவே முடியல. இப்போ அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்களே, அந்த பாசம் கீழே இறங்க கார் விட்டு இறங்கி வந்துட்டு இப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பாசம் ஒரு பர்சன் ஃபோன் பண்ணுறாங்க, ஹலோ ஜங்குக் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு அப்படியே லிசன் பண்ணுறாரு. இதை அவருக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆன உடனே ஐஸ் க்ளோஸ் பண்ணல, அப்படி இந்த பிளட் வந்துட்டு அப்படி அவருக்கு கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பாசம் நாங்கள் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கி போட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் நிம்மதியாக வரலாம் கொரியாவுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அந்த பாசனை கார் எடுத்து போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க ஜங்குக் அப்படி சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க, நீ ஏதாவது பண்ண சொன்னியா, நீ தான் பண்ண சொன்னியா சொல்லிட்டு ஜிமின் தான் பார்க்குறாங்க. சீட் பண்ணிட்டல, என்ன ஹார்ட் பண்ணிட்டல, சீட் பண்ணிட்டல. ஜிமின் ரொம்ப அழகாங்க, நான் உன்னை போய் நம்பிட்டேன்ல சொல்லிச்சு ஜிமின் ரொம்ப அழகாங்க. அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. இப்போ அப்படியே அவரை ஐஸ் க்ளோஸ் பண்ணிடுறாருடா. அது பட்சி அங்குக்கு தான் ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. அங்கே வயல் கூட தான் வந்திருப்பா. நீ எதுக்கு என் கூட வர சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, எதுக்கு நீ கூட வந்து சொல்கிறாங்க, நான் ஜிமின்ட்ட கொஞ்சம் பேசணும், சாரி கேட்டுக்கணும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஜிமின் கூப்பிட்றாங்க வீட்டில். இந்த பக்கம் ஜிமின் எங்கேயுமே இல்லை. ஜிமின் பார்க்குற ஜிமின் எங்கே போயிட்டா சொல்லி கேட்குறாங்க. இப்போ வயல் ஒன்றும் இவ்வளோ ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காரா. என்னாச்சு அவங்க ஜிமின் எங்கே போயிட்டாங்க சொல்லி கேட்குறாங்க. தெரியல, ஐ திங்க் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பாரு பையில மட்டும் நிறைய சாரின்னு கேட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை என் லைஃப் விட்டு மூவ் பண்ணி சொல்லியிருக்கேன் ஓகே, உனக்கு ஒன்றும் நீ எதுவும் கோவம்னா இல்லை என் மேலே சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு எனக்கு கோவம் இல்லை தான் சொல்லிட்டு என் மேலே லவ்லன்னு சொல்லிட்டு உனக்கு ஜிமினை தானே பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி ஜங்கு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. சரி ஜிமினோட ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு ஃபோன் ரீச் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வயல் தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அவருக்கு ஃபோன் வந்து டக்குனு வேஞ்சி போகிறா. நம்ம ஜங்கு தான் சரி வைக்க சொல்லிட்டு கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ நம்ம வயல் தான் வெளில போகிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சிட்டோம் ஓகேவா, அந்த பையனை அடிச்சு தூக்கி போட்டோம், அந்த பையன் ஹெட்டில் பயங்கரம் பிளட் லீக் ஆகிட்டு இருக்கு, கண்டிப்பாக நான் கொஞ்ச நேரத்தில் வந்து இறந்துருவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் சொல்கிறாங்க. இப்போ அதில் வயல் பார்க்குறா, வா சூப்பர் சொல்கிறாங்க. நாங்கள் கேட்ட அமௌண்ட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துறேன் ஓகேவா, பாதி அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மிச்ச அமௌண்ட் நாளைக்கு கொடுத்துறேன் சொல்கிறாங்க. ஓகே மேடம் சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் அப்படியே வந்துட்டு வயல் ஹாப்பியாக ஃபோனை பேச திரும்பி பார்த்தா நம்ம ஜங்கு பண்ணிட்டுருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்னடி பண்ணா சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த ஃபோனில் நல்லாவே நான் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெளில வந்து பேசும்போது ஜங்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு டவுட் வந்துருக்கும். இவங்க ஸ்மைல் பண்ணதை பார்த்துருப்பாரு அந்த மிரரில், அவள் ஈவலாக ஸ்மைல் பண்ணுறதை பார்த்துருப்பாரு. கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது, இவள் அப்படி பண்ண மாட்டான்னு நினச்சிருப்பாரு. இருந்தாலும் எங்கேயோ டவுட்டில் தான் வந்துருப்பாரு. பார்த்தா இங்கே நம்ம பயில் தான் இப்படி பேசுறது மொத்தமும் ஜங்கு கேட்டிருப்பாங்க. என்னடி பண்ணா என்ன பண்ணு கேட்க ஜங்கு பார்க்குற வயல் பார்க்குற அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னடி பண்ணா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அவரோட அந்த ஃபோனை வாங்கி ரிட்டன் கால் பண்ணுறா. இப்போ அது பார்த்து சொல்லுங்கள் மேடம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஏய் நீ யார் அப்படி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் வந்துட்டு அந்த பர்சனை யார் சொல்லிட்டு போயிட்டு டேரெக்டாக பிடிச்சிட்டு கேட்கும்போது அந்த பர்சன் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க இந்த மேடம் இருக்காங்களே இவங்க தான் இந்த பர்சன் வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் பண்ணி போட சொன்னாங்க ரோட்டில் அப்படி சொல்லிட்டு இல்லை சொல்லிடுறாங்க. அந்த ஃபோட்டோ எங்க வந்து சென்ட் பண்ணாங்க, பாதி மணி எனக்கு கொடுத்தாங்க,
பேசுனாங்க, இவங்க ஃபாரின்ல இருக்கும்போது கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஜங்கோட தாங்க முடியல. என்னடி பண்ணா சொல்லி எங்கே ஆக்சிடென்ட் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட பிளேஸ் போய் பார்க்குறாங்க, அங்கே பிளட் மட்டும் தான் லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த பிளட் வந்துட்டு அந்த பிளட்டோட ஸ்டைன் மட்டும் தான் இருக்குது, தவிர ஜிம்மின் அந்த இடத்துல இல்லை. அதுவும் மிட் நைட்டு ஜவுங்க அவ்வளோ அழுக வருது. இப்போ ஜவுங்க அப்படியே கத்துறாங்க ரோட்டில், நடு ரோட்டில் உட்காந்துட்டு. ஜிமினி எங்கே போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அவங்கள சிசிடிவியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ஜிமினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்க்குறாங்க. ஜிமின் வந்து கீழே மயங்கி விழுந்ததாக இருக்கே தவிர அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வேறு யார் தூக்கி போனாங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை சிசிடிவியில். இப்போ ஜிமின் ஜவுங்க பார்க்குறாங்க என்னது நடக்குது சொல்லிட்டு ஜவுங்க ரொம்ப அழுறாங்க. அவளை ஏற்றுக்க முடியல. இப்போ நம்ம ஜவுங்க தான் அப்படியே பயம் வந்து ஜவுங்கோட வீட்டில் தான் இருக்கா. அவள் அடைச்சி வச்சிருப்பாரு, டோர் லாக் பண்ணிட்டு தான் வந்துருப்பாரு. இப்போ ரிட்டன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவளை ஹேரை பிடிச்சி ஸ்லாப் பண்ணிட்டே இருக்காரு. ரெடி பண்ணி ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு ஸ்லாப் பண்ணி அவள் அப்படியே வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நீ வெளி உலகத்தை பார்க்கவே கூடாது, என் ஜிம்மினை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ வந்துட்டு இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜவுங்க தான் ஒரு பேஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பையில் வந்துட்டு கட்டி போட்டு அடைச்சி வச்சிடறாரு. அடைச்சி வச்சுட்டு உனக்கு ஒரு ஹெல்ல நான் காமிக்கிறேன்ல, நான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன், என் லைஃபே வந்துட்டு நீ வந்து இப்போ ஸ்பாயில் பண்ணிட்டா சொல்லிட்டு ஜவுங்க தான் வந்துட்டு அப்படியே ஜிம் தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. அவர் ஃபாரின் எல்லா இடத்துக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ஜவுங்கோட அப்பா அம்மா சுகா சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாருமே திட்டுறாங்க. ஜிம்மோட பேரண்ட்ஸ் தவிர மாதிரி எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. எல்லாமே தேடி பார்க்குறாங்க. பயங்கரமாக திட்டுறாரு ஜவுங்கோட அப்பா, ஏன்டா அப்படி பண்ண சொல்லிட்டு. ஜவுங்க ரொம்ப அழகாங்க, மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப அஃபெக்டட் ஆகிட்டாரு. அவர் வந்து உடஞ்சி போயிருக்காரு. கொஞ்சம் கூட ஒரு லைஃப்பில் ஹாப்பினஸே இல்லாமல் அப்படி வந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே கிடைக்கல. ஜிம்மில் பற்றி ஒரு சின்ன குழு கூட இல்லை. அவர் ஃபாரின் போயிருப்பாரா, எங்கே இருப்பார், அவர் யார் தூக்கிட்டு போனாங்க, என்ன நடந்துச்சு சொல்லி தேடிக்கிட்டே தான் இருப்பார். அது வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஜிம்மில் அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் ஹோப்பை மட்டும் விடவே இல்லை. கண்டிப்பாக ஜிம்மில் ஒன் டே நம்மகிட்ட வந்துடுவான், நம்ம பேபி நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்பிக்கையோட இருப்பார். இப்போது நம்ம ஜவுங்க தாண்டா இது பிரசன்ட்டை சொல்லி முடிக்க அப்போ என்னவும் நம்ம டேவும் பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், சின்சியராக லவ் பண்ணுறேன். நான் பயோல்கிட்ட எந்த இடத்துலையுமே லவ் ஃபீல் பண்ணதே இல்லை. கம்ஃபர்ட் ஜோனாக நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஐடலாக இருந்தா. எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் அவள் கான்செப்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு அவள் பிடிச்சிருந்துச்சு. சரி அவளே என்னை பார்த்தா. அவளுக்கு வந்து நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன், அப்புறம் நான் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட பிடிச்சிருக்கு. அதுவே ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்தது. ஆனால் நான் லவ் பண்ணுற ஒரு ரீசனுக்காக விட்டு கொடுக்க முடியல. சரி ஓகே, அவள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி வளர்ந்தனால அப்படி இருக்கா. நம்ம மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு நான் அவளுக்கு எல்லா ஹாப்பினஸ் கொடுக்கும் தடையே இருந்தாலும் அவளை பற்றி நிறைய ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அப்புறம் நம்பவே இல்லை. அவள் நல்ல பொண்ணு அப்படி தான் இருப்பா சொல்லிட்டு நான் என்னையும் சமாதானம் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஜிம்மி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு டோட்டலாக அவள் மேலே இருந்த அந்த கொஞ்சம் அந்த சிம்பதி கூட போயிட்டு எனக்கு ஃபுல் லவ் கேர் எல்லாமே ஜிம்மிட்ட பார்த்துட்டேன். அவன் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டான். அந்த கேரிங், அந்த லவ்விங் வேர்ட்ஸ் தான் அவன் சொல்லுவான். எனக்கு உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டால் உன்னை லவ் மட்டும் பிடிச்சவங்க கால்ஸ் கேட்பான். எனக்கு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ரீசனால தான் நான் அவன் மேலே டீப்பாக ஃபாலோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாங்க. அவெல்லாம் ஒரு லைஃப் யோசிக்க கூட முடியாது. இந்த 4 இயர்ஸில் நான் வந்துட்டு அவனை தேடாத நானும் இல்லை, அவனை திங்க் பண்ண ஒரு செகண்ட் கூட இருந்ததே இல்லை. லாஸ்ட்டு ஹோப்பாக தான் நான் வந்துட்டு டேகு வந்தேன். அப்போ பார்த்தா எனக்கு பயமாக இருந்துச்சு. எங்கே ஒரு நீங்கள் வந்துட்டு நான் கேட்டால் கொடுக்க மாட்டீங்களோன்னு பயத்தில் தான் ஜிம்மில் தூக்கிட்டு வந்துட்டா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது என்ன குட்டியாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அந்த இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜிம்மில் தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. ஓகேவா, அந்த 4 இயர்ஸில் அப்பா அம்மா அண்ணா சொல்லிட்டு என்கிட்ட யாரும் பேசதே இல்லை. அப்படின்னு அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஏன்னா என்னோட ஹாப்பினஸ் ஜிம்மிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன கேட்டால் என்னோட அப்பா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமா, சிஓ போஸ்டிங் வேணுமா, ஜிம்மில் இருந்தாலும் கேட்டால் நான் ஜிம்மில் மட்டும் சூஸ் பண்ண எதுவுமே சூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எதுவுமே இல்லாமல் வாழ முடியும், ஆனால் ஜிம்மில் இல்லாமல் வாழ முடியாது சொல்லிட்டு ஜவுங்க ரொம்ப ஆடுறாங்க. தயவுசெய்து ஒய்ஃப் என்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டு ஜவுங்க எல்லாத்தையும் வேக்கன்னு கேட்டுறாங்க. அவங்க புரியுது. இப்போ வேக்கன் பார்க்குறாங்க. என்னமோ சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. அங்கே பாரு என்னமோ அவன் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணுறான். ஓகேவா, அவங்களுக்கு சீக்கிரம் டிவோர்ஸ்லாம் ஆகலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு புரியுது நம்ம ஜவுங்க வந்துட்டு எந்த அளவுக்கு ஜிம்மில் லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்கன்னா அவள் மனசை ஹர்ட் பண்ணாமல் அவளை என்னை லைஃப் மூவ் ஆன் பண்ண வைக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணனே தவிர மற்றபடி அவளை எனக்கு ஹார்ஷாக பேசவோ 2 ஸ்லாப் வைக்க ரொம்ப நேரம் ஆயிருக்காது. எதுக்காக டிவோர்ஸ் எங்களை வந்து டிவோர்ஸ் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேரத்தை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே என் கைமீறி போயிடுச்சு. அன்றைக்கி நான் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக அந்த செகண்ட் தான் வந்துட்டு என் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. நான் ஃபாரின் போகாமல் ஜிம்கிட்ட இருந்து ஜிம்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை சொல்லியிருந்தேன்னா எல்லாமே சரியாக இருக்கும். இந்த அளவு நடந்திருக்காது சொல்லிட்டு ஜங்க் ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம எனக்கு தான் புரியுது. அவள் பார்க்குறா டே பார்க்குறா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கான. நீங்கள் சொல்கிறாங்க நான் ட்ரூவாக லவ் பண்ணுறது ஜிம்மினு தான். ஜிம்மு தவிர வேறு என்ன லவ் பண்ணவே இல்லை. நான் ஜிம்மிட்ட உண்மையை சொல்ல பயமாக இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்கள், அப்படி ஒரு பர்சன் அவன் லவ் பண்ணும்போது இல்லை எனக்கு ஒரு பாஸ்ட் லவ் இருக்குன்னு சொன்னால் அவன் இன்செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டான். அவன் எனக்கு தனிப்பட்ட என்ன பண்ணுவேன், அதுக்கு பயந்துட்டானு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன பார்க்குறாங்க அவருக்கு புரியுது. ஏன்னா இவ்வளோ டேஸில் ஜிமின் வந்துட்டு அந்த ட்ரீமில் வராங்களே அந்த பர்சனை பற்றி மட்டும் தான் யோசிப்பார். அவருக்கு வந்து இன்னொரு பர்சனை பற்றி திங்க் பண்ண மாட்டேங்கிறாரு. தனக்காக யாரும் வெயிட் பண்ணுறாங்க, தனியாக யாரும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. தவிர அவருக்கு நியூவாக எனக்கு கூட ஒரு லைஃப் வாங்கணும்லாம் ஆசை இல்லை. அந்த ரீசனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு கூட வாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜங்கோட ஹேண்டாக என்ன பிடிக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. இல்லை நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ஜிம்மின் எடுக்க போகிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குங்க என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மின் நான் என்ன சொல்ல கேட்பல கேட்பேன்னு சொல்கிறாங்க. பாருடாமா இவர் கரெக்டாக
சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இவர் தான் அவளோட ஹஸ்பண்ட் ஜான் ஜங்குக் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அது சொல்கிறாங்க பாரு இவர் தான் அவளோட ஹஸ்பண்ட் ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஜங்கோட மொபைல் ஆன் பண்ணி அவங்களோட மேரேஜ் பிக்கு அந்த வீடியோலாம் காமிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அதை சொல்கிறாங்க. பாரு ஜிமின் உனக்கு பாஸ்ட்டில் யோசிச்சா உனக்கு ஹெட் பெயின் வரும் ஓகேவா, நீ யோசிக்காத. நீ அடிக்கடி சொல்லல ட்ரீமில் ஒரு பர்சன் உன்னை வந்துட்டு ரொம்ப உனக்காக வெயிட் பண்ணுறாங்க, உன் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, லவ்விங்காக இருக்காங்கன்னு சொன்னல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது இவங்க தான் ஓகே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்க அவருக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த ஹேண்டெல்லாம் பார்த்துருப்பார் இல்லையா, அப்போயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது அவர் தான் சொல்லிட்டு. ஜிமினுக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜங்கோட டச்சஸ் வந்து ஜிமினுக்கு தான் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகவில்லை, அதனால் ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு அது அவர் தான் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அவர் லைஃப்லையும் உன் லைஃப்லையும் ஒரு தேர்ட் பர்சன் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. தேர்ட் பர்சன் ஆமாம் சொல்கிறாங்க. இது அவருடைய பாஸ்ட் லவ் ஒருத்தவங்க தேர்ட் பர்சன் வந்திருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஆனால் அந்த பர்சனை ஜங்க் வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இவர் உனக்காக ரொம்ப டேஸாக வெயிட் பண்ணுறாரு, மணி இல்லாமல் லைஃப் வாழ முடியாது சொல்லிட்டு என்ன சொல்ல ஜிம் என்ன பார்க்குறாங்க ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே அப்படி கேட்குறாங்க. ஆமாண்டா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க, நீ இவர் கூட போயிட்டு ஒரு லைஃப்பை வாழ் ஓகேவா, உனக்கு பாஸ்ட் மெமரிஸ் வேணாம், நியூவாக ஒரு லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா, நியூவாக உனக்கு அவர் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ பயப்படாத ஓகேவா, அவர் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ண லவ் வச்சிருக்காரு. நான் வந்துட்டு அடிக்கடி சொல்லுவேன் நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம லவ் கொடுத்தா லவ் தான் கிடைக்கும் ஓகேவா, நம்ம ஹெட் கொடுத்தோம்னா ஹெட் தான் கிடைக்கும். அதனால் நீ லவ் கூட அவர் கண்டிப்பாக லவ் கொடுப்பாரு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கரையனுக்கு சொல்கிறாங்க டைம் எடுக்கும் தெரியும் ஓகேவா, ஆனால் கொஞ்சம் டைம் போனால் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க ஓகேவா, புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் நிச்சயமாக அவரை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அவனை எதுக்காக கிட்னாப் பண்ணிருந்தாங்கன்னா நான் கொடுக்காம விட்டுருவோம்னு சொல்லிட்டு பயம் ஓகேவா, அதனால தான் அவனை கிட்னாப் பண்ணிட்டு விட்டாங்கம்மா. உன் மேலே நிறைய லவ் கேர் வச்சிருக்காங்க நான் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்மினும் நிஜமாக சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, நானும் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் எனக்கு க்யூட்டாக ஒரு ஒய்ஃப் கிடைப்பாங்க, நீ மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிடுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ சொல்லுவ நீ எப்போவும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பெஸ்ட் டாக்டர் சொல்லிட்டு நான் எப்போவும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பெஸ்ட் டாக்டராக இருக்கேன் என்ன சொல்கிறாங்க. ஜிம் இன்னும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறாங்க. மிஸ் டூ இனிமேல் நீ அவர் கூட தான் சொல்கிறாங்க. ஆனால் நீ என் கூட இருக்க மாட்டியா, இல்லைடாம்மா நாங்கள் டேபிளில் இருக்க போகிறோம், அதான் எங்கள் நேட்டிவ் நாங்கள் போயிடுவோம் ஓகேவா, நீ இங்கே இதான் உங்கள் வீடு ஓகேவா, ஏதாவது இங்கே தான் உன்னோட வீடெலாம் இருக்குது, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் நீ தெரிஞ்சுப்போ பார்த்துப்பேன், உனக்கு எதுவும் ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன தான் பேக்கண்டா ஜிம்முக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி மெடிசன்லாம் அவர் எடுத்தார் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் நீ பார்த்து கூட சொல்கிறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர டியர்ஸ், ஏன்னா அவருக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ அந்த டியர்ஸ் ஓடியா வந்து கிளம்புறாரு போயிட்டு வர சொல்கிறாங்க. ஜிம்மில் ஓடி போய் என்னமோ சரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு, விட்டு கொடுக்க மனசே இல்லை. இதுவே ஜங்குக்கு புரிஞ்சிருது நம்ம ஜங்கு என்ன வந்து லவ் பண்ணியிருக்காங்க போல ஜிம்மின்னு சொல்லிட்டு. யார் தான் லவ் பண்ண மாட்டாங்க தன்னோட ஜிம்மின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்ன தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாடாமா ஹாப்பியாக லைஃப்லாம் சொல்கிறாங்க. நான் என்றைக்கும் ஒன்று மறக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நானும் ஒன்று மறக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் அழறாரு. இப்போ அச்சோ அழக்கூடாது சொல்லி ஜிம்மி போட்டு சேவ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிம்முடைய சிக்ஸ் கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கூட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ என்னை பார்ப்பல கண்டிப்பாக சொல்கிறாங்க. பேசல கண்டிப்பாக பேச சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போ டியாவும் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு ஜிம்முக்கு எதனா லைஃப்பில் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. டியா சாரி சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. நான் என்னவோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் ஓகேவா, உனக்கு ஒரு ஃபேட் ஜங்கு கொடுத்தா ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் தேங்க்யூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்கள் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு எவ்வளோ எல்லாரும் ஜிம்மில் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவங்க பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. ஜிம்மி இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குதோட ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம்மினுக்கு ஒரு பாஸ்ட் மெமரிஸ் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஜங்கு ஆஃபீஸ் வந்து வரும்போது ஒன் டே இப்படி ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மின் போட்டு ஜம்ப் ஆயிருப்பாங்க. அந்த ஞாபகம் வந்து ஒரு பாஸ்ட்ல வந்து ஒரு ரிமெம்பர் ஆகிடுது. அது வித் ஃபேஸ் கிளியரோட நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு ஜம்ப் பண்ண மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஒரு ஐஸெல்லாம் கெஞ்சிறாரு எனக்கு கிட்ட வா சொல்லிட்டு. இப்போ ஜிம்மின் போயிட்டு ஜங்கு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேக்கன் பார்க்குறாங்க. இப்போ எங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக பாரு ஜங்குக்கா சொல்கிறாங்க. நிறைய தப்பு பண்ணிட்டேன் சாரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே இனிமேல் எதுவும் பண்ண ஹார்ட் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஹார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை உனக்கு அந்த மெமரிஸ் எதுவுமே வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு தான் ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. டே காய் சொல்கிறாங்க. பயோவில் இந்த கண்ட்ரியில் அவள் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்க மாதிரி பண்ணிட்டு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடாது அவளை எதுவும் நான் பண்ண விரும்பலை, தெரிஞ்சு தரமுல அவள் என்ன ஹார்ட் ஆயிருக்கா, அவளால் ஜிம்மில் ஹார்ட் ஆயிருக்கான். இப்போ அவளை கொண்டு வச்சுக்கேன் அது இன்னும் ஒரு இதாகிடும் தப்பாகிடும், அவளை கொள்ள நான் விரும்பலை சொல்கிறாங்க. கொல்லவும் கூடாது தப்பு சொல்கிறாங்க. ஏன்னா 4 இயர்ஸ் நீ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ அவளை கூட்டிகிட்டு போய்ட்டு வேறு ஒரு கண்ட்ரியில் அவளுக்கு தேவையான மணி பணம் எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்துட்டா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டா சொல்லிட்டு அவரும் இவங்க ஜிம்மில் இங்கே வரதுக்கு முன்னாடியே நம்ம ஜங்கோட வீட்டுக்கு போயிட்டு காய் தான் பயோவில் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ஒரு வீட்டில் போயிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கே கிட்னாப் பண்ணிட்டாரு. என்ன கூட்டிட்டு போறாங்க, அவளை மயக்கத்தில் தான் இருக்கா, ஒரு ஜெட்டில் கூட்டிட்டு போயிட்டு வேற ஒரு பிளேஸ்ல விட்டுறாங்க. அவளுக்கு தேவையான ஒரு வீடு அங்கே எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மைட்லாம் வச்சு அவங்களை பார்த்துக்கவே அவள் லைஃப்பை செட்டில் பண்ணி வச்சிடறாங்க. தெரிஞ்சதான் நம்ம ஹார்ட் நம்மளும் ரீசன் அவ்வளோ ஒரு ரீசன் சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஜங்கு ஒரு வீட்டுக்கு வராங்கடா. ஜிமின் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஜங்கு அந்த வீட்டை ரொம்ப அழகாக மெமரபுளாக மாற்றி வச்சிருப்பாரு. எங்கே பார்த்தாலும் ஜிமின் ஜங்கோட பிக்சர் மட்டுமே இருக்கிற மாதிரி ஜிமின் வந்து பார்க்குறாங்க. அவர் பார்க்குற புரியுது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் போல சொல்லிட்டு. நம்ம இப்படி தான் இருந்தோம்மா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் இப்படி தான் இருந்தால் சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் சுற்றி பார்க்குறாங்க. இது நம்ம வீடாக சொல்கிறாங்க. நம்ம வீடு தான் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அது வெட்டிங் பிக்லாம் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சதுக்கா ஜங்கோட அப்பா அம்மா கூட ஃபோன் சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா அம்மா நம்ம ஜிம்மோட அப்பா அம்மா இங்கே தானே இருக்காங்க ஓகேவா, அவங்க இங்கே தான் வந்துருப்பாங்க. வந்து இவ்வளோ டேஸ்மே ஜிம் தேடி இருப்பாங்க, கிடச்சிருக்க மாட்டாங்க.
இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா எல்லாம் வராங்க. ஆனால் ஜிம்முக்கு அவங்க அப்பா அம்மா யாரும் ஞாபகமே இல்லை. யாராவது பார்க்குறாங்க, ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க, ஜிம் கால் பண்ணுறாங்க. நீங்களாம் சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு தாங்க வாசல் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்களோட அப்பா, இவங்களோட அம்மா, இவங்களோட அண்ணன் ஜெவுப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜெவு பார்க்குறாங்க. நீ சொல்ல தேவை சொல்லிட்டு அவரு கூட ஹேண்ட் தட்டி விட்டு ஜிம்மில் ஹேண்ட் போயிடுறாங்க. ஜிம்மின் நீ வா நம்ம கூட போய் என் கூட வந்துட்டு சொல்கிறாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. ஜிம்மிங்க பாரு இனிமேல் இந்த பாசம் கூட இருக்க நான் சொல்கிறாங்க. அச்சோ அப்படி சொல்லாதீங்க, அவரோட ஹஸ்பண்ட், நீங்கள் அப்படி பேசக்கூடாது, தப்பா அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசாதுன்னு சொல்லிட்டு ஜிம் தான் ஜெவு கூட ஹேண்ட் தட்டி விட்டுறாங்க. இப்போ ஜவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ கூட ஜிம் மேலே தான் ஜங்க் மேலே தான் கேரிங் லவ் இருக்குது. நீங்கள் கோச்சிக்காதீங்க அண்ணா அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ஜெவு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னோட அண்ணாவாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி இன்சல்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? யாரும் லைஃப்பில் தப்பு பண்ண மாட்டாங்க, எல்லாம் தப்பு பண்ணுவாங்க. அதுக்காக இப்படியே நடந்துப்பீங்க. அவங்க எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்களா, நான் எல்லாமே அவங்க இருக்க மாட்டாங்களாமா, அவங்க எவ்வளோ அழகாங்க தெரியுமா சொல்லி ஜிம்மின்னு சொல்ல ஜெவு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. யங் ப்ளீஸ் ஓகேவா, என் ஒய்ஃப் என்கிட்ட யாரும் பிரிக்க ட்ரை பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்னா அந்த 4 இயர்ஸில் ஜங்குக்கு எப்படி இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பார்ப்பா ஜெவு, இங்கே நாங்கள் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காது, ஓகேவா? அவன் அவனோட ஒய்ஃப், ஓகேவா? அந்த மாதிரி ஆனதுக்கு அவன் ரீசன் அவன் தான், அவனோட பயோட ரீசன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஜவுக்கு வந்து வேறு ஒன்றும் பண்ணல. ஜவுக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த 4 இயர்ஸாக நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட அவன் தான் ரொம்ப அதிகம் கஷ்டப்பட்டிருக்கான். என் பையன் மேலே எனக்கு ஸ்டார்டிங்கில் கோவம் வந்துச்சு. ஆனால் அந்த 4 இயர்ஸ் நான் பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த கோவம் கூட போயிட்டு எப்படியாவது ஜிம் கிடச்சிட மாட்டானா, இவங்க பேர் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். தாச்சும் புரிஞ்சுக்கோப்பா, இது அவங்களோட லைஃப், அவங்களோட ஃபேமிலின்னு இன்வால்வ் ஆகாத சொல்லிடுறாங்க. இப்போது ஜிம்மில் அப்பா தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவன் வந்துட்டு அவனுக்கு மெமரிஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அவன் வந்து ஜவுக்கு பக்கம் தான் இருக்கான். அப்புறம் அவனுக்கு அந்தளவுக்கு லவ் பண்ணுறான். அப்படியே இப்போ ஆள் மனசு தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இனிமேல் இன்வால்வ் ஆக வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்கடா. இப்போது ஜவு பார்க்குறாங்க. பாரு என் தம்பியை சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் ஹர்ட் பண்ணாமல் நான் பார்த்துப்போம் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவர் ஜிம்மில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி யாராவது அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவோம் சொல்லி பயத்தில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. பயப்படாதீங்க சொல்லிட்டு ஜிம் ஜங்கு பார்த்து சொல்கிறாங்க. நான் பயப்படல சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. சுகர் டே எல்லாருமே பார்க்குறாங்க. சரி அவன் 4 வருஷம் பட்ட கஷ்டம் வந்து சரியாயிட்டு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடுறாங்கடா ஜிம்மில் அப்பா அம்மாவும். ஏன்னா ஜிம்முக்கு மெமரிஸ் பெருசாக இல்லைன்றனால கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்க் வந்து பக்கம் ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி தான் எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குதா, என்ன வேணும் கேட்குறாங்க. எனக்கு இதெல்லாம் சமைச்சு தாங்களே சொல்கிறாங்க. சமைச்சு தரேன். ஜங்க் டக்குன்னு போகிறாங்க. போயிட்டு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜங்க் இன்றைக்கி தான் ஆக்டிவாக இருக்காரு, ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. போயிட்டு அப்படியே பார்த்து குக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மி பார்க்குறாங்க. இது எல்லாமே அவருக்கு ரிமெம்பர் ஆகிட்டுருக்கு. அந்த ஒரு ஆக்சிடென்ட்டை தவிர மற்ற எல்லாமே அவருக்கு ரிமெம்பர் ஆகுது. ஜங்க் அந்த மாதிரி குக் பண்ணி கொடுத்தது, ஜிம்மி ஜங்க் அந்த மாதிரி கவுண்டர் உட்காந்து பார்த்தது சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸ்லையும் பார்க்கும்போது இருக்கிற ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஜிம்மிக்கு புரியுது, இவர் கூட நம்ம இருந்திருக்கோம், அது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும், இவர் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் அவர் ட்ரீமில் வந்து அவர் கிஸ் பண்ணது, இவரோட ஹேர் ரப்பர் பண்ணி விட்டது, இதெல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மிக்கு போயிட்டு ஜங்கு ஹக் பண்ணுறாங்க. ஜங்கு எப்படி ஜிம்மில் குக் பண்ணும்போது ஹக் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ஜங்கு செம ஹாப்பியாக திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. நான் தான் உங்கள் ஹஸ்பண்ட், நீ என்னோட ஒய்ஃபுடாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன். ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு குக் பண்ணி ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோட கல்லாம் பயங்கர டேஸ்ட். இப்போ எதுக்காக நீங்கள் அழறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பயந்துட்டு எங்கே லைஃப் விட்டு போயிட்டே சொல்லிட்டேன், எங்கேயும் போகல சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என் கூட இதே மாதிரி ஓகேவா, ஸ்டே வித் மீ ஃபார் எவர் சொல்கிறாங்க. ஜிம்மினா நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல சொல்கிறாங்க. நான் எதாவது தப்பு பண்ணிட்டா கண்டிப்பாக பனிஷ் பண்ணு, இல்லை திட்டு சண்டை போடு, எவ்வளோ நாள் பண்ணு, ஆனால் என்னை விட்டு எங்கேயும் போகல சொல்கிறாங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல சொல்லிட்டு ஜிம்மி அழறாங்க. நீங்கள் அழாதீங்கன்னு கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தப்போ ராவடி ஒரு மாதிரி இருந்துன்னு பயந்துட்டேன், இப்போ பார்த்தா நீங்கள் அழகிற பக்கம் எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு இல்லை அழல சொல்லிட்டு அவங்க உங்கள் டேஸ்ட் வைப் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்கு ஜிம்மி டேஸ்ட் வைப் பண்ணுறாங்க. நீ அழக்கூடாது சொல்கிறாங்க. என்ன அழ வைக்காதீங்க சொல்கிறாங்க. நான் அழ வைக்கல சொல்லிட்டு ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே போய் நைட்டு படுக்கிறாங்க. ஜிம்மி இப்போ ஜங்கு போயிட்டு ஹக் பண்ணும்போது இதுவுமே அவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசம் நம்ம ஹக் பண்ணதும் அவர் இவரை ஹக் பண்ணதும் ஜிம்மி போயிட்டு ஜங்கோட செஸ்கிட்ட போயிட்டு அப்படியே ஃபேஸ் வந்து ஹேட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியாக அழகான ஒரு தூக்கன்ற மாதிரி அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க லவ் யூ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதோடைய இந்த ஸ்டோரியெல்லாம் எங்கே என் பண்ணுறேன் ஓகேவா. இதுக்கு ஸ்பெஷல் பார்ட்லாம் கேட்காதீங்க ஓகேவா. இதோட முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு நிறைய வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குடா ஓகேவா. பேசும்போது ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் த்ரோட் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டோரியும் நான் எப்படியா ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேடா. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இது ரொமான்டிக் சீன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா. எனக்கு அது வராது கொடுக்கவும் முடியல ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன்.